ரைட், ரைட். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவருக்கும் வணக்கம். குட் ஈவினிங். ரைட். நாங்கள் சென்ற கிளாஸில் வந்துட்டு நாங்கள் பெரும்பாலான முதலாவது யூனிட்டில் பெரும்பாலான பகுதிகள் எல்லாம் பார்த்துட்டோமே. அதில் அணுகுமுறையில் 2 அணுகுமுறைகள் பார்த்தோம். அதில் இந்த ஆரம்ப அணுகுமுறையான, அதாவது பழமையான அணுகுமுறைன்னு சொல்கிற அந்த மரபு ரீதியான அணுகுமுறை. அதில் வந்துட்டு முக்கியமான தத்துவார்த்த அணுகுமுறை, ஒப்பீட்டு அணுகுமுறை என்ற விஷயத்தையும் போன வகுப்பில் நாங்கள் பார்த்துட்டோம். அப்போ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வந்துட்டு இதில் முக்கியமான வந்துட்டு நவீனத்துவ அணுகுமுறைன்னு சொல்கிற பகுதி. இந்த நவீனத்துவ அணுகுமுறையை பொறுத்தளவில் இது வந்துட்டு கிட்டத்தட்ட பெரும்பாலும் 20ஆம் நூற்றாண்டுகளில் தான் இந்த நவீனத்துவ அணுகுமுறைகள் என்பது உருவாக்கப்பட்டது அரசவையல்னு சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா இதில் நாங்கள் முதலாவது பார்க்க வேண்டிய சில அணுகுமுறைகளும் இருக்கிறது. அதில் பார்த்தோம்னா முதலாவதாக பன்மைத்துவம் என்ற விஷயம். நவீன அணுகுமுறையில் முதலாவது நாங்கள் பார்க்க வேண்டியது பன்மைத்துவ அணுகுமுறை. சரியா? இந்த ஓர்டரா பார்த்துட்டு போவோம். சரியா? நவீன அணுகுமுறை. சரியா? பன்மைத்துவ அணுகுமுறை. நாங்கள் கொஞ்சம் இழுத்து கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் போக கிளியராக வரும். சரியா? ரைட். இப்போ நீங்கள் பார்க்கலாம் பிள்ளைகள், இந்த நவீன அணுகுமுறையை பொறுத்தளவில் பொதுவாக வந்துக்கிட்டு அதை சொல்கிற அப்படியான நவீனம் பண்ண நாங்கள் ஏற்கனவே பார்த்த அந்த மரபு ரீதியான அணுகுமுறை என்பது ஆரம்ப காலம், அதாவது கிரேக்க காலத்தில் இருந்து அது வந்துக்கிட்டு இன்று வரைக்கும் உள்ள காலத்தில் எந்த செல்வாக்கு கொண்டிருக்கிறது தான் அந்த பன்மைத்துவம், இந்த மரபு ரீதியான அணுகுமுறையோட முக்கியத்துவம் இருந்தது. இப்போ அதில் நாங்கள் படிக்கின்ற காலத்தில் கிட்டத்தட்ட 5 அணுகுமுறைகள் இருந்தது. அதையெல்லாம் என்ன செஞ்சாங்கண்டா அதுலேயும் இந்த 2 அணுகுமுறை தான் தொடர்ந்து என்ன செய்கிறோம் நாங்கள் படிக்கிறதுக்கு உகந்ததுன்னு போட்டு மற்றதை நீக்கி விட்டாங்க. அதில் ஆரம்பத்தில் உள்ள அணுகுமுறை தான் அந்த நாங்கள் 2 அணுகுமுறை சொல்கிறோம். தத்துவார்த்தமும் அந்த ஒப்பீட்டும் இதான் தொடர்ந்து எங்களோட சிலபஸுக்கு இனி வரப்போகிறது. அதால் 2ஐயும் நாங்கள் இந்த உங்களோட நியூ சிலபஸ் உங்களோட 2019லேருந்து புதிதாக கொண்டு வரப்பட்ட சில புதிய விடயங்களை உருவாக்கி பழசை நீக்கிருக்காங்க. அதால் நாங்கள் இப்போ நியூ சிலபஸில் வந்துட்டு இந்த நாங்கள் ஏற்கனவே இந்த சொல்கிற அந்த தத்துவார்த்தத்தையும் ஒப்பீட்டையும் தான் படிக்க வேண்டியிருக்கு. சரியா? கொஞ்சம் விரிங்க. கேமரா கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருக்கு. ரைட். இப்போ கொஞ்சம் முழங்குதானே? சரி, இந்த கொஞ்சம் தள்ளி இருந்தோம். ரைட். இப்போ அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாங்கள் அந்த பார்க்க போகிற இந்த பன்மைத்துவம்னு சொல்லக்கூடியது. அப்போ பன்மைத்துவத்தை பார்த்து நாங்கள் இன்றைக்கு பார்க்குறோம். ரைட். இதில் வெளியிலேருந்து ஒரு ஆள் ஜாயின் ஆகிருக்கீங்கண்ணே. சரி, ஓகே. எங்களோட மாணவர்களையும் போய் சிரிச்சாங்க. வருவாங்க, இப்படி தான் இருந்தோடு வருவாங்க. ஒன்றும் செய்யலை. பாய்ஸில் இப்போ இதில் எங்களோட இந்த இதில் வந்துட்டு இப்போ பாய்ஸில் வந்துட்டு 2-3 பேர் வெளியாலையும் இருந்து வர போகிறாங்க. இதுலேயுமே 2 பாய்ஸ் இருக்காங்க. தொடர்ச்சியா பாய்ஸ் கவனத்துக்கு என்ன விஷயம்னா கல்வியை தொடர்ந்து கொஞ்சம் பாய்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் படுதுங்க. ஏன்னாண்டா இப்போ கூடுதலாக வந்துட்டு கேர்ள்ஸ் தான் யூனிவர்சிட்டி இருந்து சகல எல்லா விஷயத்துலையும் டொப்பில் இருக்கிறது கேர்ள்ஸ் தான். பாய்ஸில் எண்ணிக்கை நல்லா குறைஞ்சிட்டு இனியாவது எங்களுக்குள்ள ஒரு வெக்கம் கொண்டு வரணும். என்ன நாங்கள் பாய்ஸ் இனி நாங்கள் ஒரு நல்ல டொப்பில் வரணும்ண்டு. ஏன்னா கல்வியில் எல்லா விஷயம் பாய்ஸுக்கு மிக முக்கியம். 2ஆம் தரம் தான் கேர்ள்ஸுக்கு. அப்போ நாங்கள் தான் பெஸ்ட்டில் இருக்கணும். ஆனால் நாங்கள் கடைசி 0ல் இருந்து கொண்டிருக்கோம். அதை முதல்ல நாங்கள் என்ன செய்யணும், இனியாவது நிவர்த்தி செய்யணும். சரியா? ரைட். இதில் பன்மைத்துவ அணுகுமுறை எனக்குள்ள நாங்கள் இப்போ உதாரணமாக அரசறிவியலில் அப்பால் உள்ள துறைகள், கோட்பாடுகள், எண்ணக்கருக்கள் மற்றும் விதிமுறைகள் அரசறிவியலுக்கு பயன்படுத்துவதை பன்மைத்துவ அணுகுமுறையை பயன்படுத்தப்படுது. இப்போ இங்கே சொல்கிற விஷயம் எப்படின்னா அரசறிவியலில் வந்துக்கிட்டு ஒரு சில விடயங்கள் இருக்கு. அப்போ துறை சார்ந்த விடயங்கள் சொல்கிறேன். இப்போ துறை சார்ந்த விடயங்கள் எனக்குள்ள
இப்ப அரசறிவியல் என்று சொல்லக்கூடிய பாடப்பரப்பு மாதிரி ஏனைய சில பாடப்பரப்புகள் இருக்கு. உதாரணமாக சமூகவியல், அதே போல சட்டவியல், பொருளியல், அதே போல உளவியல், இப்படியானது. அதாவது துறை சார்ந்த பாடம் உண்டு. அரசறிவியல் துறை மாதிரி ஏனைய சில பாடப்பரப்பு. அப்ப இந்த ஏனைய சில துறை பாடப்பரப்புகளோட இவங்க என்ன செய்வாங்கண்டா, இதை தொடர்பு கொண்டு பார்க்குது. எங்களோட அரசறிவியல் பாடத்தோட பொருளியல் துறையோட அரசறிவியல் துறை பாடத்தையும் சேர்த்து பார்க்கிறது தான் இந்த பன்மைத்துவம் என்று சொல்றாங்க. அப்படி ஒரு சில ஆரம்ப காலம் இருந்து நாங்க ஆரம்ப காலத்துல இந்த பன்மைத்துவம் என்ற விஷயம் வந்துட்டு பெருசா சொல்லப்படலை, இந்த அணுகுமுறையாக இல்லை. ஆனா இருந்தாலும் சில விடயங்கள் என்ன செஞ்சாங்கன்னா, ஆரம்ப காலத்திலிருந்து அரசறிவியல் துறை எப்படி வளர்ச்சி அடைந்ததோ அதே மாதிரி ஏனைய துறைகளும் முக்கியத்துவம் பெற்றதாக சொல்றாங்க. அப்ப அதால தான் சொல்றாங்க அரசறிவியல் வந்துட்டு ஆரம்ப காலத்துல, அதாவது உளவியல் அறிக்கலாம், சமூகவியல் அறிக்கலாம், மானுடவியல் அறிக்கலாம், அதே போல ஆரம்ப காலத்துல இந்த பொருளியல் இந்த எவ்வாறான துறைகளைப் போலதான் அரசறிவியலும் ஒரு துறையாக நாங்க இந்த அரிஸ்டோட்டல், பிளேட்டோ போன்றவர்கள் என்ன செஞ்சாங்க, அதை முக்கியத்துவப்படுத்தினாங்கன்னு நாங்க இது அரசறிவியல்ல ஆரம்பத்தை பார்க்கோம். அப்ப அதே மாதிரி தான் இங்கேயும் சில இந்த நவீன காலத்திலையும் கூட என்ன செஞ்சாங்கன்னா, இந்த விஷயத்தை நாங்க என்ன செய்யணும், தொடர்ந்து இது பண்ணணும்ன்றதுக்காக பன்மைத்துவம் என்று சொல்லக்கூடிய ஒரு அணுகுமுறை, அதாவது ஒரு ஆய்வு முறையை கொண்டு என்ன செய்யறாங்க, இதை அரசறிவியல் பாடப்பரப்பில முக்கியத்துவப்படுத்துறாங்க. அதுல தான் இந்த அரசறிவியலுக்கு அப்பால் உள்ள துறை. அப்ப அரசறிவியலுக்கு அப்பால் உள்ள துறை என்றாக்குள்ள அதுல நாங்க என்ன சொன்ன துறைகள், கோட்பாடு, எண்ணக்கருக்கள் மற்றும் விதிமுறைகள் அரசறிவியல் விவரிக்க பயன்படுத்துகின்ற பன்மைத்துவ அணுகுமுறைன்னு இங்க சொல்றாங்க. அப்ப இதுக்கு, அதாவது அரசறிவியலுக்கு அப்பாலான சில சில துறைகள். சரியா? இப்ப பார்க்கலாம் நாங்க இதுல அரசறிவியல் பல நூற்றாண்டு காலமாக வளர்ச்சி கண்ட ஒரு கற்கைத்துறை. அப்ப பொதுவா வந்துட்டு அரசறிவியல் பல நூற்றாண்டு காலம் வளர்ச்சி அடைந்த ஒரு கற்கைத்துறை பொதுவாக. அப்ப இதுல வந்துட்டு என்ன செய்யலாம்னா, இந்த வளர்ச்சி காலகட்டத்தில் பல்வேறு துறைகளும் இணைந்து தொடர்பு கொண்டு வந்துள்ளதை அவதானிக்க முடியும். இப்ப பாருங்க, ஆரம்ப காலங்கள்ல, அதாவது உங்களுக்கு இதால் எழுதுறோம், விளங்குறது பாருங்க, கொஞ்சம் கிளியர் இல்லாம தான் இருக்கு. இப்ப பாருங்க, பன்மைத்துவ அணுகுமுறை. சரியா? இதுல கிரேக்க காலம், இதுல ஏன் இந்த பன்மைத்துவத்துல கிரேக்கத்துல தத்துவவியல் நாங்க சொல்றோம்டா, கிரேக்க காலம் வந்துட்டு ஆரம்ப காலம், இந்த அரசறிவியல் உருவாக்கிய ஆரம்ப காலம். அப்ப இந்த நேரங்கள்ல வந்துட்டு கிரேக்கத்துல தத்துவவியல் முக்கியத்துவமாக இருந்தது. அப்ப அந்த நேரங்கள் என்ன செஞ்சாங்கன்னா, கிரேக்க காலத்துல இந்த அரசியல்ல வந்துட்டு என்ன செய்யறாங்கன்னா, ஒரு அணுகுமுறை என்று ஆய்வு செய்யக்கூடிய விடயங்கள் இல்லை. ஆனா இருந்தாலும் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஆரம்பத்துல இந்த அரசறிவியல் உருவாக்குற நேரங்கள்ல தத்துவவியல் என்று சொல்லக்கூடிய துறையோட சேர்த்து தான் அரசறிவியலையும் பார்க்காங்க கிரேக்க காலம். அப்ப தத்துவவியலையும் அரசறிவியலையும் ஒப்பிட்டு பார்க்கக்குள்ள தத்துவவியல்ல சொல்லப்படுகின்ற சில விடயங்களும் அரசறிவியல சொல்லப்பட்டது, அரசறிவியல சொல்லப்படுகின்ற விடயங்களும் தத்துவவியல சொல்லப்படும். அப்ப இதுல நீங்க பார்க்கலாம், நான் என்ன சொல்ற துறைகளை பார்த்தா அரசியல் உள்ள சில விடயங்கள் அதுலயும் இருக்கும். இப்ப உதாரணமா எக்கனாமிக்ஸ், பொருளியலை பார்த்தீங்கன்னா பொருளியல்ல ஒரு சில இடங்கள்ல அரசியல் சார்ந்த விடயங்கள் சொல்லப்படும். அதே மாதிரி அரசியலை பார்த்தாலும் அதுலேயும் ஒரு சில பொருளியல் சார்ந்த விடயங்கள் சொல்லப்படும். என்ன, இப்ப இதுலேயும் கூட இதுல பொருளியல் சார்ந்த விடயங்கள் சும்மா பொதுவான சில விடயங்கள் சொல்லப்படும், கணக்கு ரீதியான சில விடயங்களும் இதுக்கு அடுத்தடுத்த இதுகளை சொல்லப்படும். இல்ல பொருளியலுக்குள்ள இப்ப அரசியல சொல்லப்பட விஷயம் வந்து உதாரணமாக இனி வார இதுகளை நாங்க பார்க்க போறது என்னன்னா, இந்த காலத்துவ அரசுன்னு சொல்றோம், அதுல சொல்லப்படும் நிறைய, அதாவது இந்த இரட்டை பொருளாதாரம் சொல்ற விஷயங்களுக்கு மூடிய பொருளாதாரம். அப்ப இப்படியான சில நாங்க சொல்லக்கூடிய சில பொருளாதார சம்பந்தமான விடயங்கள் எல்லாம் வந்துட்டு பொருளியல் சார்ந்த விஷயம் தான். இப்ப நாங்க அதுக்காக அரசியல பொருளியல்ல சொல்லப்பட முழுமையா நாங்க படிக்கையிலே, ஆனா ஒரு சில விடயங்கள் பொருளியல் உள்ள விஷயங்கள் அரசியல வரும், அரசியல் உள்ளது பொருளியல வரும். அப்ப என்னண்டா ஒன்றுக்கொண்டு என்ன செய்யுது, பன்மைப்படுத்தப்படுது. ஒரே ஒரு விஷயம் ஒவ்வொன்றுக்குள்ள ஒரு விஷயங்கள் பன்மைத்துவப்படுத்தால இதை நாங்க என்ன செய்யலாம், பொதுவா இந்த பன்மைத்துவ அணுகுமுறை என்று சொல்றது அதான். அப்ப அதே மாதிரி உரோம காலத்தை எடுத்துக்கொண்டா, உரோம காலம் இதுல வந்துகிட்டு 3 துறை இருந்துச்சு. இறையியல், வரலாற்று, சட்டவியல். இறையியல், வரலாறு, சட்டவியல். ஏன் நாங்க இந்த உதாரணத்தோட சில விஷயங்களை உங்களுக்கு விளங்கப்படுத்துறோம்டா, கிரேக்கத்துல தத்துவவியல் மாதிரி உரோம காலமும்
ஆரம்ப நாகரிக காலம். இப்ப கிரேக்க காலத்திலே எந்த விஷயங்கள் முக்கியத்துவம் ஆயிக்கோ அதுக்கு அடுத்த காலம் தான் அந்த உரோம காலம். ஆனா கிரேக்கம் வந்துட்டு பெஸ்ட்ன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஆனா உரோம காலத்திலேயும் அதை விட கொஞ்சம் நாங்க இத ஒரு 100க்கு 100 வீதம்ண்டா உரோம காலம் ஒரு 100க்கு 70 வீதம்னு சொல்லலாம். அதையும் ஒரு நாகரிகமான காலம். அதிலேயும் இந்த இறையியல், வரலாறு, சட்டவியல் என்பது முக்கியத்துவமான துறைகளாக இருந்துச்சு. அப்ப இந்த துறைகளுடைய என்ன செய்யலாம்டா இதை பன்மைப்படுத்தி பார்க்கலாம் அந்த அரசியல் என்ற விஷயத்தை. அதால தான் சொல்றாங்க ஒவ்வொரு கால அடிப்படையிலே உள்ள சில விடயங்கள் துறைகளை கொண்டுதான் என்ன செய்யறாங்க இந்த பன்மைத்துவம் என்று சொல்லக்கூடிய அணுகுமுறை கொண்டு ஆய்வு செய்யப்பட்டது. அதே போல 19ஆம் நூற்றாண்டில இப்ப எல்லாத்தையும் எழுதிக்கிறீங்க இது போதாது உங்களோட நோட்ஸ்ல மிரிக்கும் பார்த்து கொள்ளுங்க. இது நான் எழுதி நினைத்துக்கேன்னா இந்த புதுசா வெளியில ஒரு ஆளுக்கு நான் லிங்க் கொடுத்திருந்தேன். அவர் வந்திருப்பார். அவருக்கு தான் இந்த போட்டி. அதாவது 19ஆம் நூற்றாண்டின் நீங்க வந்திருந்தா கொஞ்சம் எனக்கு உங்களோட மெசேஜ் ஒன்று போடுங்க சரியா. ரைட் 19ஆம் நூற்றாண்டை சொல்லக்குள்ள 19ஆம் நூற்றாண்டுன்னா நாங்க இருக்கிறதுக்கு முதல் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டு. அப்ப அதுல வந்துகிட்டு பொருளியல் இருந்திருக்கி. பொருளியல் அதே போல அதுலயும் வரலாறு அதே மாதிரி அதுலயும் சட்டவியல் சரியா. அப்ப இதுல ஒரு விஷயம் வந்திருக்கு எப்படி பொருளியல் வந்திருக்கு சட்டவியல் சரியா. இப்ப இதுல ஏன்னா 19ஆம் நூற்றாண்டில பிரசித்தியா இருந்தது பொருளியலும் வரலாறு சட்டவியலும். அப்ப இதுலயும் கூட பார்க்கலாம் நாங்க பிள்ளைகள் வந்துட்டு இந்த பன்மைத்துவம் என்றது அதாவது அரசறிவியல் துறையோட இந்த ஏனைய துறைகளை ஒப்பிட்டு இந்த காலத்துல 19ஆம் நூற்றாண்டு காலத்திலையும் பார்த்தாங்க. அதே மாதிரி தான் இப்ப நாங்க இருக்கின்ற 20ஆம் நூற்றாண்டு கால பகுதியிலையும் கூட சமூகவியல், மானுடவியல், உளவியல், புவியியல், கலை, இலக்கியம் இதுல மேலாதியமா நாங்க பொருளியலையும் சொல்லலாம். எல்லாத்தையும் இங்க சொல்லிட்டு இருக்கிறாரு பொருளியல். அப்ப இவ்வாறான துறைகள் இப்ப 20ஆம் நூற்றாண்டிலே அதிகமான வளர்ச்சியை கண்ட துறைகள். அப்ப இதுலயும் கூட இந்த 20ஆம் நூற்றாண்டில் உள்ள துறைகளையும் கூட எங்கட இந்த சொல்லக்கூடிய அரசறிவியல் பாடப்பரப்பு ஒரு பன்மைத்துவ தன்மை கொண்டிருந்ததால பன்மைத்துவ அணுகுமுறை என்பது நாங்க விருத்தி செய்ததை பார்க்கலாம். அப்ப மேற்கூறிய விடயங்களை எடுத்து நோக்கின்ற போது அப்ப மேல சொல்லப்பட்ட இந்த விஷயங்களை எல்லாம் நாங்க பார்க்கும் போது என்ன நடக்குது அரசறிவியல் அறிஞர்கள் மாத்திரம் ஆராயப்பட்ட ஒன்று அல்ல. அது பல்வேறு துறை சார்ந்த விடயங்களுடன் அப்ப இந்த சொல்லக்கூடிய துறைகளோட எல்லாம் என்ன செய்யுது ஆராயப்பட்டு வந்த ஒரு துறை தான் என்ன துறை அரசறிவியல் பாடப்பரப்புன்னு சொல்லக்கூடிய துறை. அப்ப அரசறிவியல் வந்துட்டு பாடப்பரப்பு மட்டுமில்லை அது ஒரு துறை. இப்ப நாங்க தத்துவவியல் ஒரு பாடப்பரப்புன்னு பாடப்பரப்புன்னு சொல்லலாம் துறைன்னு சொல்லலாம். அந்த துறை மாதிரிதான் எங்களோட அரசறிவியல் பாடப்பரப்பும் ஒரு துறை சரியா. அதே மாதிரிதான் இந்த ஏனைய துறைகளோட இன்று வரைக்கும் என்ன செய்தாங்க இதை பார்த்து வராங்க. அதில் தான் இவங்க என்ன செய்யறாங்க இந்த பன்மைத்துவ அணுகுமுறை அதைத்தான் இந்த பன்மைத்துவம் அணுகுமுறை என்று சொல்ற விஷயத்த நவீன காலத்துல பார்க்கின்ற போது 20ஆம் நூற்றாண்டுல நிறைய துறைகளோட இதை ஒப்பிட்டு பார்த்தாங்க. அதால இந்த பன்மைத்துவ அணுகுமுறையை நாங்க என்ன செய்யலாம் நவீனத்துவ ஒரு அணுகுமுறையாக பார்க்கலாம் என்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அதுல அறிஞர்களால ஆராயப்பட்டது மட்டுமில்லை இந்த துறைசார் விடயங்கள் அறிஞர்களால் ஆய்வு செய்யப்பட்டதாக காணப்பட்டது. அப்ப நாங்க ஆரம்ப காலத்துல வந்துட்டு பொதுவா அறிஞர்களால ஏன் சொல்றாங்கன்னா அறிஞர்கள் தான் என்ன செய்வாங்க சும்மா பொதுவான கருத்துக்களை சொல்லுவாங்க. ஆனா அறிஞர்கள்ல தனி கருத்து மட்டும் இல்லை. ஆனா இதுல அறிஞர்களால் ஆராயப்பட்ட ஒரு துறை சார்ந்த ஒரு விடயம் துறைகளை கொண்டு அறிஞர்களால் ஆராயப்பட்ட இந்த செல்ல துறைகளை கொண்டு அறிஞர்களால ஆராயப்பட்ட விடயம் தான் இந்த பன்மைத்துவ அணுகுமுறை. அதே போல இதற்கு நாங்க பன்மைத்துவம் சார் கொள்கை கொள்கையை கொண்டுள்ளதை 2 வழிகளை சொல்றாங்க. 2 கொள்கையை கொண்டிருக்கு அந்த பன்மைத்துவ அணுகுமுறை. அதுல ஒன்றுதான் அரசு பற்றிய தாராண்மைவாத கொள்கை அரசு பற்றிய மார்க்சிசவாத கொள்கை. 2 கொள்கை. ஒன்று அரசு பற்றிய தாராண்மைவாத கொள்கை. அரசு பற்றிய மார்க்சிசவாத கொள்கை. சரி பாபம் உதாரணத்து பிள்ளைகள் சொல்லுங்க பாபம். இப்ப எல்லாரும் ஸ்கூல் மட்டத்துல எல்லாருக்கும் வகுப்புல இந்த முதலாவது யூனிட் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி தானே இருப்பீங்கன்னு. இப்ப சொல்லுங்க இந்த அரசு பற்றிய தாராண்மைவாத கொள்கை அரசு பற்றிய மார்க்சிசவாத கொள்கை சரியா தந்திருக்காங்க. இப்ப இதுல இல்ல அந்த நான் மெசேஜ் போட சொன்ன யாருண்டா
வெளியால இருந்து, அதாவது நான் லிங்க் அனுப்பி இப்போ ஒரு பாய்ஸுக்கு அனுப்பினேன் தானே, நீங்க வந்திருந்தா எனக்கு மெசேஜ் போடுங்க. பேமெண்ட் கட்டினா கூட சொல்லல. சரியா? ரைட், ஓகே. இப்ப இந்த அரசு பற்றிய தாராண்மைவாத கொள்கை, அரசு பற்றிய மார்க்சவாத கொள்கை. இப்ப இது 2 கொள்கையும் தானே வரும். அப்ப நான் இன்னொரு கொள்கை வருமாண்டு உங்கள்ட்ட கேட்கிறேன். வருமாண்டு நீங்க சொல்லுங்க பாப்போம். அரசு பற்றிய லிபரல் வாத கொள்கை வருமா? பாப்போம். சொல்லுங்க பாப்போம். அரசு பற்றிய லிபரல் வாத கொள்கை வருமா? லிபரலும் தாராண்மைவாதமும் ஒன்று தானே, இப்ப வரும் தானே. ரைட். இப்ப விளங்கிட்டு தானே? அதாவது லிபரல் வாத கொள்கை என்று போட்டுட்ட விடத்தை அதுவும் ஒன்றுதான். சரியா? குழம்பிக்க போடா. அவ சொன்னது விளங்கிட்டு தானே? இப்ப நான் உங்களுக்கு தெரியாத மாதிரி கேட்கு. ஏனெண்டா ஒரு சொல்லுக்கு பல பேர் இருக்கு. உங்களோட பேர் சிட்னா அல்லவா? புதுசா வந்தவ. உங்களுக்கு நீங்க என்ன கிளாஸ் இல்ல பேமெண்ட் கட்டல கிளாஸ் ஒன்று ஜாயின் பண்ணி பார்க்கன்னு வந்துருக்கீங்க. சரி, ஓகே, ரைட். அப்ப இதுல இந்த தாராண்மை வாதம் என்றாலும் லிபரல் வாதம் என்றாலும் ஒன்றுன்றதை நாங்க என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ளணும். சரியானே? ரைட். அடுத்து பாருங்க, அரசு பற்றிய மார்க்சவாத கொள்கை. இப்ப இங்க மார்க்சவாத கொள்கை என்று தந்திருக்கு. இப்ப உங்ககிட்ட நான் கேட்கிறேன், அரசு பற்றிய சமவுடைமைவாத கொள்கை என்று தந்தா சரியா? அதை ஏற்றுக்கொள்ளலாமா? இல்ல சோசியலிச கொள்கை என்று சொன்னா ஏற்றுக்கொள்ளலாமா? கம்யூனிச கொள்கை என்று சொன்னா ஏற்றுக்கொள்ளலாமா? பாப்போம். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஏற்றுக்கொள்ளலாம். ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா மார்க்சவாதத்துக்கு பல பேர்கள் இருக்கின்றன. சோசியலிசம் எனலாம், சமவுடைமைவாதம் எனலாம், அதே போல சமதர்மவாதம் என்று சொல்லலாம், கம்யூனிசம் என்று சொல்லலாம். நிறைய பேர்களை சொல்லலாம். அப்ப நாங்க சில நேரங்கள்ல இங்க மார்க்சிசம் என்று தராம சமவுடைமைவாதம் என்று தந்தாலும் அதே தான். சரியா? குழம்பிக்க தேவையில்லை. அதுக்கு தான் நான் சில இதுகள்ல உங்களுக்கு இந்த இதுக்கு அடுத்த வார யூனிட்களை இந்த தாராண்மைவாதம் மார்க்சிசவாதத்துக்கு 2-3 பேர்கள் இருக்கிறத பக்கத்துல போட்டிருக்கேன். சில வேளை எக்ஸாமுக்கு மாறி மாறி பேர்கள் போடுவாங்க. லிபரல் வாதத்தை பற்றி ஆராய்க, லிபரல் வாதத்தை பற்றி கலந்துரையாடுக, தற்போதைய இந்த அரசியலோடு லிபரல் வாதம் சம்பந்தமாக ஏதாவது நாங்க என்ன விளங்கிக் கொள்ளலாமா என்று அப்படி கேள்விகள் போடலாம். அதுக்காகத்தான் அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். சரியா? கொஞ்சம் இருங்க. ரைட். ஒரு நிமிஷம் இருங்களா, அதான் முடியட்டும். ஓ, சொல்லு. ஓ, ரைட், ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்ப இதுல பார்க்கலாம் பிள்ளை, இந்த 2 பன்மைத்துவ அணுகுமுறைக்கு 2 கொள்கைகள் இருக்கு. ஒன்று தாராண்மைவாத கொள்கை, அரசு பற்றிய மார்க்சிசவாத கொள்கை. இப்ப இது சம்பந்தமா நாங்க பெருசா விளக்க தேவையில்லை. என்ற பன்மைத்துவம் என்பது ஒரு சிறு குறிப்புக்கு தான் வரும். சரியா? அதால நாங்க பெரிய அளவில இதுவரைக்கும் வந்தும் இல்லை. வாரண்டாலும் சிறு குறிப்பு எல்லாம் போடுவாங்க. சரியா? இப்ப நாங்க இந்த பன்மைத்துவ அணுகுமுறை பன்மைத்துவ அணுகுமுறை என்பது அரசறிவியல்ல முக்கியத்துவம் பெறுவதற்கான காரணங்களை நாங்க பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப என்னென்ன காரணங்கள் அடிப்படையாக கொண்டு முக்கியத்துவம் பெறுது, அதுல தான் நாங்க சில விஷயங்கள் கொஞ்சம் பார்த்து போட்டு அடுத்த அணுகுமுறை வேகமா பார்க்க வேண்டியிருக்கு. சரியா? இரண்டா எங்களுக்கு நாங்க எக்ஸாம் ஒன்று போட்டிருக்கோம். அதால நாங்க கொஞ்சம் விரைவாக 2 நாளைக்குள்ள நாளை அன்னைக்குள்ள இந்த அணுகுமுறை ஃபுல்லா கிளியர் பண்ணுவோம். சரியா? இன்றைய கொஞ்சம் கிளாஸ் வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு 1/2 மணி நேரம் எடுபடும். சரியா? ரைட். அடுத்து பாருங்க, அரசியல் என்பது சமூகத்தில் ஏனைய அம்சங்களில் இருந்து விடப்பட்டு இல்லாது அல்லது சமூகத்தில் இணைந்து தோற்றப்பாடாகும். அப்ப நாங்க பார்க்கலாம் என்ன, அரசியல் என்பது வந்துட்டு பொதுவா இங்க சொல்ற விஷயம் வந்து சமூகத்தில் ஏனைய அம்சங்களில் இருந்து விடுபட்டு இல்லாது சமூகத்துடன் இணைந்துள்ள தோற்றப்பாடு. ஏன் அரசியல் வந்துகிட்டு சமூகத்துடன் இணைந்த தோற்றப்பாடா இருக்கி? நாங்க இப்ப அரசியல் என்பது சமூக ஏனைய அம்சங்களில் இருந்து விடுபட்டு
அதாவது இல்லாம விடுபாட்டு இல்லாம இருக்க காரணம் என்ன? விடுபாட்டு இல்லாதண்டா இப்ப நாங்க பார்த்துட்டு பொதுவா ஆல்ரெடி நாங்க அரசியல்ல தொடர்பா தான் இருக்கோம். ஆனா நாங்க ஏன் மறுத்தாலும் கூட அரசியல் என்ற விஷயம் எங்களை விடாது. அந்த அளவுக்கு அரசியல் எங்களோட நெருக்கமாவும் தொடர்பாவும் இருக்கு. ஏன்? நாங்க அரசியல் பிராணி. அதாவது நாங்க பிறப்பில இருந்தே அரசியலோட தொடர்பான ஒரு மனிதர்கள். அரசியல் பிராணின்னா சொல்லணும். அப்ப அதால எங்கள அரசியல் விடாது. நாங்க விட்டு ஓடினாலும் அது எங்கள விடாது. நாங்க வேற ஒரு நாட்டுக்கு போனாலும் அங்கேயும் அரசியல் எங்கள தொடர்ந்து துரத்திக்கிட்டே இருக்கும் என்ன? அப்ப அதால அரசியல் என்பது சமூகத்தில் ஏனைய அம்சங்களில் இருந்து விடுபட்டு இல்லாது அது சமூகத்தில் இணைந்துள்ள தோற்றப்பாடு. அப்ப அது ஏனைய விஷயங்களை விட்டாலும் கூட மனிதனோட அந்த சமூகம் என்று சொல்லக்கூடிய அந்த மனித குழுவோட நெருங்கிய தோற்றப்பாட கொண்டிருக்கு. அப்ப அதுக்கு நாங்க சில உதாரணங்களை பார்க்க வேண்டியிருக்கு. அதுல பாருங்க பிள்ளைகள், ஜனநாயகம் மற்றும் சாதி முறைகளுக்கு இடையிலான தொடர்பு ரீதியாக விளங்கிக் கொள்வதனால் சமூகவியல் மற்றும் மானுடவியல் அணுகுமுறை ஆராய்வதில் ஆய்வு முறைக்கு அவசியம். இப்ப நாங்க இதுல சொல்லக்கூடிய 2 துறைகள் சமூகவியல், மானுடவியல். அப்ப இந்த 2 துறைகளையும் சொல்லப்படுற விஷயம் வந்துட்டு பொதுவா சமூகவியல் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. சமூகவியல் என்று சொல்லக்கூடிய பாடம் என்னத சம்பந்தமா படிக்குது? இது உங்களுக்கு யூனிவர்சிட்டி சப்ஜெக்ட் தான் இந்த சமூகவியல். இப்ப பெரும்பாலும் உங்களுக்கு ஏஎல்ல இந்த பாடம் இல்ல. அது வந்துட்டு யூனிவர்சிட்டியில இருக்கு. சமூகவியல் இருக்கு. அதே போல மானுடவியலும் இருக்கு. பாப்போம். அதாவது சமூகவியல் என்றா சமூகம் சார்ந்த கற்கை. சமூகம் சார்ந்தவன சமூகத்துல நடக்கின்ற உதாரணமாக மக்களுடைய பொதுவான சில கலாச்சாரம் இருக்கலாம், பொதுவான விடயங்கள், சமூகம் சார்ந்த விடயங்கள் மட்டும்தான் இதுல இருக்கு. சரியா? அதாவது சமூகத்தோட சார்ந்த கற்கை அது. அதே போல மானுடவியல் என்பது அதுவும் வந்துட்டு மனிதனோட சார்ந்த விஷயம். அது அதாவது மனிதன் வாழ்க்கையோட உள்ள எல்லா விஷயத்தையும் வரும். சரியா? அப்ப அதுக்கு நாங்க சில வேற வேற அர்த்தங்கள் எல்லாம் கொடுப்பாங்க அந்த சப்ஜெக்ட். கலாச்சார சமூக கலாச்சார பாடம் சொசைட்டி அண்ட் கல்ச்சர் எல்லாம் சொல்லுவாங்க. சோசியலஜி, சொசைட்டி அண்ட் கல்ச்சர் அதுக்கு வேற வேற பேர்ல வரும். சில சமூகவியல் தனிப்பட சொல்றதில்லை. சரியா? அப்ப அதால இந்த சமூகவியல் கற்கை, இந்த சமூகவியல் மற்றும் மானுடவியல் சொல்றேன். இந்த 2 விடயங்களையும் கொண்டு இந்த அணுகுமுறை என்ன செய்யறாங்கண்டா அரசறிவியல் ஆய்வுமுறைக்கு அவசியமா. அப்ப இந்த பன்மைத்துவம் என்று சொல்லக்கூடிய அணுகுமுறையை இந்த 2 துறைகளையும் கொண்டு என்ன செய்யறாங்க? அரசறிவியல் துறையோட ஆய்வு செய்து பார்க்காங்க. இதுக்கு முடிவு வந்துட்டு உண்மையாகவே சரியான ஒரு முடிவு இதுல இருந்து கிடைக்க போறோம். எப்படி? சமூகவியல், மானுடவியல் 2ம் மக்களோட சம்பந்தப்பட்ட சமூக பிரஜைகளாகிய எங்களோட சம்பந்தப்பட்ட ஒரு விடயத்தை தான் இதுல இந்த பாடப்பரப்பில் சொல்லப்படுது. அப்ப இந்த பாடப்பரப்பு சொல்லப்படுற விஷயத்துல முக்கியத்துவம் வந்து அரசறிவியலும் வந்துட்டு சமூகத்தோட நெருங்கிய தொடர்பை கொண்ட ஒரு பாடப்பரப்பு. அப்ப எல்லாமே வந்துட்டு நாங்க பார்க்க போகின்ற போது என்ன நடக்குது? பொதுவா நாங்க இதுல முடிவு அடிக்கலாம் என்ன? எல்லாமே ஒரே ஒரு முடிவை தான் கொண்டு வருது. எல்லாமே சமூகம் சார்ந்த ஒரு முடிவை தான் கொண்டு வருது. அதாவது சமூகத்தில் உள்ள பிரஜைகள முடிவு. அதாலதான் இந்த பன்மைத்துவ அணுகுமுறை மூலம் நாங்க சமூகத்தில் நெருங்கிய தொடர்பு எப்படி இருக்கின்றதை நாங்க இந்த அரசறிவியல் பாடப்பரப்பினூடாகவும் அதே போல ஏனைய சில 2 துறைகள் மானுடவியல், சமூகவியல் ஊடாகவும் நாங்க என்ன அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கு. இது முதலாவது விடயம். அதே போல பாருங்க, இந்த அணுகுமுறை உருவாகிறதுல அடுத்த காரணம் வந்துட்டு அரசறிவியலானது ஒரு சமூக விஞ்ஞானமாக இருப்பதனால் அது ஏனைய சமூக விஞ்ஞானங்களுடன் தொடர்பட்டு ஆய்வுகளை முன்வைக்கின்றது. அப்ப அந்த பொதுவா நாங்க சொல்லலாம் அரசறிவியல் ஒரு சமூக விஞ்ஞானமே. அதே போல சமூகவியல், மானுடவியல் எல்லாமே சமூக விஞ்ஞானம். இப்ப நாங்க விஞ்ஞான வடிவில பார்க்கக்கூடாது, சமூக விஞ்ஞானம். இயற்கையின் சமூக விஞ்ஞானம் தான் சொல்றாரு. அப்ப சமூக விஞ்ஞானம் பண்ணக்குள்ள சமூக விஞ்ஞான பாடப்பரப்புகளை பற்றி ஆராய்ந்தா நாங்க அழகா திட்ட தெளிவா அரசியல், பொருளியல், அதே போல இன்னைக்கு சமூகவியல், உளவியல் இதெல்லாம் கொடுக்கலாம். அப்ப சமூக விஞ்ஞானம் என்ற வகையில அரசியல் அது ஏனைய சமூக விஞ்ஞானத்துடன் தொடர்பட்டு ஆய்வுகளை முன்வைக்கு. அப்ப ஏனைய சமூக விஞ்ஞானம். அப்ப இங்க சொல்லப்படுற ஏனைய சமூக விஞ்ஞானங்கள் கூட அதுக்கு ஒரு உதாரணத்தோட நாங்க சொல்லலாம். எப்படின்னா தேர்தல் முறை ஆய்வுக்கு புள்ளி விவரவியலை பயன்படுது. இப்ப தேர்தல் ஒன்று நடக்குது. இப்ப தேர்தல் எலெக்ஷன் ஒன்று நடந்தா அதுக்கு நாங்க பயன்படுத்த போற சில முறைகள் இருக்கு. இப்ப எலெக்ஷன்ல நீங்க நினைச்சிருக்கப்பட பிள்ளைகள், இப்ப நீங்க யாருமே எலெக்ஷனை இன்னும் எதிர்பார்க்கவும் இல்லை, இன்னும் யாருக்கும் ஓட்டு வந்தும் இல்லைன்னு. இப்ப எலெக்ஷன் ஒன்று நடந்தா பொதுவா வந்துகிட்டு ஒரு கட்சி வெற்றி பெறுதுன்னா அந்த கட்சி வெற்றி பெறும் வரைக்கும் அவங்களுக்குள்ள அந்த மெஜாரிட்டி எந்த அளவுக்கு மக்கள் இவங்களை ஆதரிக்காங்க, இதுல எந்த அளவுக்கு வெற்றி இருக்கு என்றத ஒரு புள்ளி விவரம் ஒன்று அங்க தொகுத்திருப்பாங்க. உதாரணமாக 2 பெரும்பான்மை கட்சி இருக்கு. உதாரணமாக எங்கட இப்போதைய இருக்கின்ற அன்பகுமார் திசாநாயகர கட்சி ஒன்றும் சஜித் பிரேமதாசர கட்சியும் இருக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்ப 2 பேருக்கும் இலங்கை மக்கள் அந்த மொத்த ஓட்ஸ்ல
மெஜாரிட்டி வந்துட்டு கூடுதலா அவருக்கு இருக்கு யாருக்கு அனுரகுமார் திசாநாயக்கு கிட்டத்தட்ட ஒரு 100% ஒரு 55% இங்காலையும் அது அனுரகுமார் திசாநாயக்கு 100% 45% இங்காலையும் இருந்தா இப்ப இங்க இந்த ரெண்டையும் வச்சு ஒரு புள்ளி விவரிகள் நாங்க தயாரிக்கணும். இப்ப நான் ஒரு கணிப்பு தண்ணி செஞ்சிருக்கேன். ஆனா சரியான வீதாசாரத்தை நாங்க எப்ப அடைவோம்டா எலெக்ஷன் முடிஞ்சது பிறகு எந்த அளவுக்கு போட் போட்டிருக்காங்கன்னு நாங்க அந்த போர்டை வாக்கெடுப்பு எண்ணினதுக்கு பிறகு தான் நாங்க என்ன செய்வோம் முடிவு ஒன்று எடுப்போம். ஆனா அந்த எலெக்ஷனுக்கு முன்னமா நாங்க மக்கள் ஆதரவு கணிப்பு பண்ணிருக்கோம். அப்ப அதுகளை தான் நாங்க என்ன முடிவு எடுப்போம். ரைட், மக்கள்ல இந்த இடத்துல கூட்டம் கொண்டு வச்சோம், இந்த அளவுக்கு ஆதரவுக்கு இங்க அப்படி அந்த இதுலதான் அவங்க ஒரு மெஜாரிட்டி அந்த மக்களை கணிப்பை கொண்டு போடுவாங்க. அப்ப இதால என்னண்டா இங்க விஷயம் வந்துட்டு இங்க சொல்லப்படுறது வந்து சமூகத்தில் நடக்கின்ற சமூக விஞ்ஞானம் எனப்படும் சமூகத்தில் நடக்கின்ற விடயங்களை கொண்டு நாங்க என்ன செய்யலாம் சில முடிவுகளை இதனூடாக எடுப்போம். அப்ப இதையும் வந்துட்டு நாங்க என்ன செய்யலாமாண்டா இப்படியான முடிவுகள் எடுக்கின்ற போது இது வந்துட்டு நாங்க ஒரு பன்மைத்துவமாக பார்க்கலாம். அப்ப அரசியல நடக்கின்ற சில விஷயங்கள்ல அப்ப இதுல நாங்க உதாரணத்துக்கு சொல்லலாம் அப்படின்னா தேர்தல் மூலம் ஆய்வு புள்ளி முறைகளை பயன்படுத்தலாம். அதே போல சட்டம் பற்றிய ஆய்வுக்கு மெய்யியல் பயன்படுத்தலாம். அப்ப சட்டம் இப்ப இதுக்கு சட்டம் நாங்க இது வந்து நாங்க சொல்ல புள்ளி விவரவியல் வந்துகிட்டு இது புள்ளி விவரவியல் என்று சொல்லக்கூடியது ஒரு அதையும் நாங்க ஒரு சமூக விஞ்ஞானம் பார்க்கலாம். ஏன்னா அதுக்கு கணித முறை உண்டு, புள்ளி விவரவியல் கணித முறை. அது ஒரு புள்ளி விவரவியல் வந்துட்டு ஒரு சமூக விஞ்ஞானமாக நாங்க பார்க்கின்ற ஒரு பகுதி. அப்ப இந்த புள்ளி விவரம் வந்து சமூகத்தோட தொடர்பட்ட ஒரு துறை, சரியா? அப்ப இங்கேயும் என்னண்டா நாங்க இந்த புள்ளி விவரவியல் இதையும் கொண்டு நாங்க என்ன செய்யலாம்டா இப்ப தேர்தல் நடக்கின்ற போது தேர்தல் ஆய்வை நாங்க பார்க்கலாம். இது வந்து ஏனென்றா புள்ளி விவரம் வந்து அரசியல் விஞ்ஞான துறையோட சார்ந்த விடயங்களை கொண்டிருக்கு. அதே போல அரசியல் விஞ்ஞானத்துல வந்துட்டு நாங்க அடுத்த விஷயமா இந்த சட்டவியல் துறை, சட்டவியல் தனி துறையாகவும் இருக்கு, அரசியல் ஒரு பாடப்பகுதியாகவும் இருக்கு, புள்ளி விவரம் தனி துறையாகவும் இருக்கு, அரசியல் ஒரு பாடப்பரப்பாகவும் இருக்கு, ஒரு பகுதியாகவும் இருக்கு. அப்ப இந்த சட்டவியல் மற்றும் மெய்யியலும் ஒரு துறை. அப்ப அதுல மெய்யியல்ல வந்துட்டு நாங்க அரசியல் ஒரு பகுதியாக இருக்கு, ஒரு பாடப்பகுதியாக. இப்ப நாங்க இதுக்கு முதல் பார்த்த தத்துவார்த்த அணுகுமுறை அது மெய்யியல் அணுகுமுறைன்னு சொல்றேன். அப்ப இந்த விடயம் வந்துட்டு இதனூடா பார்க்கப்படுது. அப்ப சட்டம் வந்துகிட்டு பொதுவா ஒரு உண்மையான விடயத்தை மட்டும் தான் கொண்டிருக்கும். இப்ப எங்கட நாட்டில உள்ள சட்டம் என்ன யாப்புன்னு வரையப்பட்ட ஒரு சட்டம். அப்ப இந்த யாப்பில சொல்லப்பட விஷயம் வந்துட்டு அவங்க என்ன செய்வாங்க மனிதர்களுக்கு மக்களுக்கு பிரஜைகளுக்கு முன்கூட்டியே அவங்களுக்கு எப்படி அவங்களோட அந்த ஒரு அரசு கீழே வாழணும் அந்த வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சேர்க்கணும் ஒரு சட்டமான ஒரு கோவையா தயாரிச்சிருப்பாங்க. அப்ப இது வந்துட்டு உண்மைத்தன்மையாக அதாவது சமூகத்துக்கு இது உண்மையான தன்மையை கொண்டு இருக்கணும் சட்டம். அதைத்தான் மெய்யியல்னு சொல்றேன். அப்ப இந்த ரெண்டு விடயம் வந்துட்டு சட்டம் பற்றி ஆய்வுக்கு மெய்யியல் பயன்படுத்தப்படும். ஒரு சட்டத்தை பற்றி நாங்க ஆய்வு செய்யணும்னா இந்த சட்டத்தை நாங்க மக்களுக்கு ஏற்றுக்கொள்ளலாம்னா முதல் அந்த சட்டத்துல என்ன சொன்ன விஷயம் ஆய்வு செய்வாங்க. அப்ப ஆய்வு செய்யக்குள்ள அது உண்மையண்டா அதை நாங்க மெய்யியல் உண்மைத்தன்மையான விஷயம் தான் ஏற்றுக்கொள்ளலாம். அப்ப பொய்யண்டா இதை நாங்க ஏற்றுக்கொள்ளல, இதுக்கு வேற ஒரு விடயத்தை நாங்க திரும்ப என்ன செய்வோம் கொண்டு வர பார்ப்போம். இப்படியான சில முறைகளை சொல்றாங்க. அதே போல பாருங்க இதுல மூன்றாவது சொல்லப்படுது அரசறிவியல் தனக்கென உரித்தான கோட்பாடு மற்றும் என்ன கருத்துக்கள் காணப்பட்டாலும் ஏனைய பாடப்பரப்புகளின் கோட்பாடுகள் மற்றும் என்ன கருத்துக்களோடு இதே தங்கி இருக்கின்றது. அப்ப அரசறிவியல் வந்துட்டு பொதுவா நிறைய விஷயங்களை நாங்க பார்க்கலாம். எப்படி என்றால் அரசறிவியல் தனக்கென உரித்தான கோட்பாடு மற்றும் என்ன கருத்துக்கள் காணப்பட்டாலும் இப்ப அரசறிவியல் பாடப்பரப்புக்கு தனக்கென சில எண்ணப்பாடு கோட்பாடுகள் எண்ணக்கருக்கள் கோட்பாடுகள் இருக்கு. இருந்தாலும் அதை என்ன செய்தாமண்டா ஏனைய பாடப்பரப்புகளின் கோட்பாடு மற்றும் என்ன கருக்களையும் தங்கிருக்கு. ஏன் இப்ப பாருங்க நாங்க என்ன பார்த்தோமே அரசறிவியல் இந்த பன்மைத்துவத்தை பார்க்கக்குள்ள அரசறிவியலுக்கு தனிப்பட கோட்பாடு என்ன கரு இருந்தாலும் கூட நாங்க என்ன செய்யறோம் ஒரு சில விடயங்களை வெளியால சில துறைகளோட பார்க்கும். அப்ப நாங்க இப்ப பார்த்த பன்மைத்துவ அணுகுமுறை வெளியால இருக்கின்ற ஒரு சில துறைகளோட என்ன செய்யறது ஒப்பிட்டு பார்த்து நாங்க என்ன செய்யறோம் செயற்படுத்துறோம். அப்ப அதால என்ன நாங்க சொல்லலாமாண்டா அப்ப நாங்க பொதுவா வந்துகிட்டு பன்மைத்துவத்துல வந்துட்டு அதுக்கண்டு அரசறிவியலுக்கண்டு இருக்கின்ற கோட்பாடை விட அதுக்கு அப்பால் உள்ள சில கோட்பாடுகள் என்ன கருவாக நாங்க என்ன சொல்ற சட்டத்துறை அறிக்கலாம், பொருளியல் துறை அறிக்கலாம், சமூகவியல் துறை அறிக்கலாம். இந்த விடயங்களை கொண்டு நாங்க என்ன செய்யலாம் முடிவெடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப அதாலதான் நாங்க இப்ப உதாரணமாக சில கோட்பாடுகளை சொல்லலாம். அப்படின்னா தாராண்மைவாத கோட்பாட்டிலேயும் முக்கியத்துவம் கொடுக்கலாம். அதே போல பெண்ணியல்வாத கோட்பாட்டிலேயும் முக்கியத்துவம் கொடுக்கலாம். இப்ப நாங்க ஒரு விஷயத்தை வழங்கணும் பன்மைத்துவ அணுகுமுறை பொறுத்தளவில நாங்க துறைகள்ல எப்படி முக்கியத்துவம் கொடுக்குமோ அதே மாதிரி ஒரு சில விடயங்களையும் முக்கியத்துவப்படுத்தப்படும். இப்ப அரசறிவியல சொல்லப்படுகின்ற சில கோட்பாடு என்ன கரு இப்ப அந்த கோட்பாடு என்ன கரு வெளியில சில வெளியால சில வாதங்களா தனிப்பட பாடமாக இருக்கலாம்.
உதாரணமாக இந்த தாரண்மைவாதம் தனி ஒரு கோட்பாடு. அப்ப இதையும் நாங்க என்ன செய்யலாம், அரசு அறிவியலையும் தாரண்மைவாதத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கும். இந்த தாரண்மைவாதம் தனியொரு கோட்பாடாகவும் இருக்கும். அப்ப அதிலேயும் நாங்க என்ன செய்யலாம், அதையும் இதையும் தனிப்படம் ஒப்பிட்டு பார்க்கலாம். அதே மாதிரி பெண்ணியல் வாத சம்பந்தம் அப்பதான் சொல்றாங்க. அப்ப தனக்கென உரித்தான கோட்பாடுகள் மட்டுமல்லாது ஏனைய பாடப்பரப்புகள்ல இப்ப இதெல்லாம் வந்துட்டு தாரண்மைவாதம், பெண்ணியல் வாதம் இது வந்துட்டு பிள்ளைகள் நல்ல விளையணும். ஏனைய சில துறைகள், சில பாடப்பரப்புகளையும் இந்த பாடங்கள் இருக்கு. இப்ப இந்த பெண்ணியல் வாதம் வந்துகிட்டு சமூகவியல் பாடப்பரப்புல இருக்கு ஒரு பகுதியா. ஏன் அது சமூகவியல் மாணவியல் என்ற பகுதியில அது ஒரு பகுதியா வரும். அதே மாதிரி தான் தாரண்மைவாதம். தாரண்மைவாதம் வந்து பொதுவா பொருளியலையும் தாரண்மைவாத கொள்கை இருக்கு. அப்ப ஒவ்வொரு விஷயத்திலையும் நாங்க பார்க்க ஏன் அங்க அந்த தனி மனித சுதந்திரம் வந்து பொருளாதாரத்தை எப்படி விட்டுக்கொள்ள வேண்டியது தனிப்பட ஒரு பாடமாக இருக்கு. அப்ப நாங்க பொதுவா சில விஷயங்களை வெளியால உள்ள விஷயங்களோட துறைகளோட உள்ள பாடங்களை சேர்த்து நாங்க பார்க்கலாம். அதான் பன்மைத்துவ அணுகுமுறை என்று சொல்லலாம். அதே போல அரசறிவியலானது அரசியலான குறிப்பிட்ட பாடத்துறையாக அடையாளப்படுத்தப்பட்டாலும் சமூகத்தில் ஏனைய பிரிவுகளுடன் கூடி குறைந்த அளவில் தொடர்பட்டு காணப்படுது. அப்ப பாருங்க, அரசறிவியலானது குறிப்பிட்ட பாடத்துறையாக அடையாளப்படுத்தப்பட்டாலும் அப்ப அரசறிவியல் ஒரு குறிப்பிட்ட பாடத்துறையோட மட்டுப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. உதாரணமா நாங்க ஏல படிக்கிற பகுதி மொத்தம் 15 அளவுகளோடு மட்டுப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்றோம். என்ன அப்ப இருந்தாலும் ஆனா இவங்களை கருத்துப்படி சொல்றாங்க சமூகத்தில் ஏனைய பிரிவுகளுடன் கூடி குறைந்த அளவு தொடர்பட்டு சமூகத்திலே என்னக்குள்ள பொதுவா பாடப்பரப்புல எவ்வளவு இருந்தாலும் வெளிப்படையில வந்துட்டு அரசறிவியல் பாடப்பரப்பு வந்துட்டு எல்லா மற்ற பாடங்கள்ல கூடி குறைந்த அளவில் இருக்காம். அதுல முக்கியமான பொருளியல்ல அரசறிவியலை பத்தி நிறைய இடத்துல அரசறிவியல் பாடப்பகுதியில் உள்ள பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு. அதுல உளவியலையும் சொல்லப்பட்டிருக்கு, சமூகவியலையும் சொல்லப்பட்டிருக்கு, மானுடவியலையும் சொல்லப்பட்டிருக்கு. இதுல எல்லாம் கூடிய அளவு சில இடத்துல குறைந்த அளவிலே சொல்லப்பட்டதா சொல்லுவாங்க. இப்ப இவ்வளவு விஷயம் தான் நாங்க பன்மைத்துவ அணுகுமுறைக்கு கொடுக்க வேண்டிய நோட்ஸ். சரியா? மேலதிகமா நாங்க இப்ப கிட்டத்தட்ட சொன்ன நோட்ஸ் அவ்வளவு ஒரு பக்கத்துக்கு, அதாவது எக்ஸாமில சிறு குறிப்பு கேள்விக்கு வெறும் 5 மார்க்ஸ் தான் தருவாங்க. 5 மார்க்ஸுக்கு சிறு குறிப்பு எழுதுகண்டு. அப்ப இந்த 5 மார்க்ஸுக்கு நாங்க ஒரு பக்கம் பூரணத்துவமா கொடுக்கலாம். ஆனா இந்த கேள்வி இது வரைக்கும் வந்து இல்லை. பன்மைத்துவ அணுகுமுறை பத்தி நாங்க இந்த வருஷம் போட்டிருக்கோம். சில வேளை சிறு குறிப்புல போட்டாலும் போடலாம். சரியா? அப்படி போடக்குள்ள நாங்க ஒரு 5 மார்க்ஸ் தானக்குள்ள நாங்க எழுதி கொள்ளலாம். சரியா? அது எப்படி போடுவான்டா, அப்ப சிறு குறிப்பில வந்துகிட்டு 2ஆ உடைச்சு தான் இப்ப 10 10 தான் போடுவாங்க. சிறு குறிப்பில நீங்க பார்க்கலாம் வந்துட்டு பெரும்பாலும் 10 10 அப்படிதான் இருக்கு. இப்ப இதை என்ன செய்வாங்கன்னா இந்த பன்மைத்துவ அணுகுமுறை சில வேளை வேறொரு கேள்வியோட இணைச்சு போடலாம். ஏன்னா நோட்ஸ் குறையன்றதுக்காக 10 மார்க்ஸுக்கு உரிய மாதிரி இல்லாண்டா வேறொரு கேள்வியோட இணைச்சு போடலாம். இல்லாட்டி சில வேளை சிறு குறிப்புகளை 2 அணுகுமுறையோட ஜாயின் பண்ணி போடலாம். அப்படிதான் போடுவாங்க. ஏன்னா நோட்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் போடுவாங்க. இப்போ இவ்வளவு நோட்ஸ் தான் எங்களுக்கு பொதுவாக தரப்பட்டிருக்க நோட்ஸ். சரியா? இப்போ பொதுவாக நாங்களும் தேடினத்திலையும் அங்கே கைடுகளில் வெளியால சொல்லப்பட்ட விஷயத்திலையும் பார்க்கல இந்த அளவு தான் இருக்கு. நாங்கள் பூரணமாக வெளியால நிறைய விஷயங்கள் அந்த அளவுக்கு பன்மைத்துவத்தை பற்றி சொல்லப்படலை. அவ்வளோ அளவுக்கு நமக்கு தேவையும் இல்லை. ஏன்னா எங்களுக்கு இந்த நவீனத்துள்ள வந்துட்டு அதிகமாக பரீட்சையில் வார விஷயம் தான் இந்த நடத்தைவாத அணுகுமுறை, விஞ்ஞான அணுகுமுறை. இதைத்தான் நாங்கள் பூரணமாக படிக்கணும். இது வந்துட்டு தொடர்ந்து 2 வருஷத்துக்கு ஒரு தரம் இல்லாட்டி 1 வருஷம் மட்டும் இல்லாட்டி 3 வருஷம் மட்டும் வரும். சரியா? அப்போ அதால நாங்கள் இதுக்கு புறவு இப்போ படிக்க போகிற அணுகுமுறை தான் நாங்கள் கொஞ்சம் பூரணமாக டீப்பாக கொஞ்சம் படிக்கணும். ரைட். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது நடத்தைவாதம் அல்லது விஞ்ஞான அணுகுமுறை. அதில் 2வது நடத்தைவாதம் விஞ்ஞான அணுகுமுறை. சரி, இப்ப நாங்க இப்ப பார்த்த பன்மைத்துவ அணுகுமுறை எல்லாருக்கும் விளங்கிட்டா, கிளியரா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? கேளுங்க பாப்போம். அவடத்த ஏதாவது டவுட் இருந்தா, ஏதாவது பிரச்சனை இருந்தா அவடத்த கேட்கலாம். ஏன்னா மறுதா திரும்ப பிரைவேட்டா மெசேஜ் போட்டு கேட்கலாம்னா அது மறந்து போயிடும். எப்போ அந்த சிந்தனை வருமானவங்களுக்கு ஒரு தவணை பரிச்சை ஒரு அழகு பரிச்சை ஒன்று நாங்க செய்யக்குள்ளதான் ரெண்டும் வரும். இதுல டவுட் கேட்கறதுக்கு அது வரைக்கும் மறந்துடுவேன். அப்ப அதால அவடத்த கேளுங்க. இல்லாட்டி கேட்காக்கள் கிளாஸ் முடிச்சிட்டும் கேளுங்க. சரியா? மறந்து போயிருக்காங்க. என்னோட டவுட்கள் இருந்தா அவடத்த கேளுங்க. சரி, விளங்கிட்டு தானே எல்லாருக்கும்? நாங்க இப்ப பார்த்த விஷயம் கிளியரா? சொல்லுங்க. ரைட், ஓகே. என்ன இந்து என்னமோ கேட்கணுமா? சொல்லுங்க சார். அந்த பன்மைவாத கொள்கையில 2 கொள்கைகள் சொன்னீங்க தானே சார்? ஓம் ஓம். அந்த அதுல வந்துட்டு கொள்கைகளை பத்தி கேள்வி வருமா சார்? அரசு பற்றிய தாரண்மைவாத கொள்கை, அரசு பற்றிய மார்க்சிசவாத கொள்கை.
இது வந்துக்கிட்டு விரிவான பகுதி இல்லை. இப்ப நான் சொன்னேன்டா ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம். வந்தது அரசு பற்றிய தாராண்மைவாத கொள்கையும் அரசு பற்றிய மார்க்சவாத கொள்கை உதாரணத்துக்கு சொல்லலாம். சரியா? ஓகே சார். இப்ப என்னண்டா நான் முன்னொரு பகுதி ஒன்று சொன்னேன். எப்படி என்றா மேலே சொன்ன விடயங்கள், அதாவது மேலே சொன்ன அந்த ஆண்டுகள்ல அடிப்படையில் கிரேக்க காலம் ரோம காலத்தில் சொல்லப்படுகின்ற சில துறைகள், இந்த துறைகளை வச்சு நாங்க என்ன செய்யலாம்டா அரசு அறிவியல் துறையையும் பன்மைத்துவப்படுத்தி பார்க்கலாம். அதுக்கு சில உதாரணங்களாக நாங்க பார்க்கின்ற போது அதுல என்ன விஷயத்தை நாங்க பன்மைத்துவப்படுத்தி பார்க்கலாம்னா இந்த ரெண்டு கொள்கையும் வச்சு பன்மைத்துவப்படுத்தி பார்க்கலாம். என்ன கொள்கை? தாராண்மைவாத கொள்கையும் மார்க்சவாத கொள்கையும் இந்த நாங்க என்ன சொல்ற பகுதிகளில் எல்லா இடத்தையும் வருது. இப்ப நீங்க தத்துவவியலை பார்த்தாலும் அதுலேயும் இந்த தாராண்மைவாத மார்க்சவாத கொள்கை வரும். அதே போல இறையியல் வரலாறு சட்டவியலையும் இந்த கொள்கை வரும். அதே போல பொருளியல் வரலாறு சட்டவியல் அதுகளையும் இந்த கொள்கை. அப்ப அதெல்லாம் சொல்லுவாங்க. பொதுவா வந்துட்டு நாங்க உதாரணப்படுத்தக்குள்ள இந்த நான் சொல்லக்கூடிய இந்த துறைகளோட நாங்க அரசார்வியல் ஒப்பிடு பார்க்கல இந்த ரெண்டு கொள்கைகள் அடிப்படையிலையும் நாங்க பார்க்கலாம். சரியா? அப்ப அதுலதான் இந்த ரெண்டு கொள்கையை சொல்றோம். சொல்லுங்க. ரைட். இப்ப அடுத்து நாங்க பார்க்க போறது இந்த நடத்தைவாதம் அல்லது விஞ்ஞான அணுகுமுறை. நடத்தைவாதமும் விஞ்ஞான அணுகுமுறை ரெண்டும் ஒரே விஷயம் தான். சரியா? சிலருக்கு வந்துட்டு கேள்விகள்ல இந்த நடத்தைவாதம் வந்து சில இடத்துல யூஸ் பண்றதுதான் குறைய விஞ்ஞான அணுகுமுறைன்னா போடுவாங்க. இப்ப விஞ்ஞான அணுகுமுறை சில பிள்ளைகள் என்னடா விஞ்ஞானம் தனிய விஞ்ஞான அணுகுமுறை போட்டிக்காங்களே என்ற குழப்பம் இல்லை. அதுக்கு மிதிக்கி குழம்பிக்க தேவையில்லை. ரெண்டும் ஒரே விஷயம் தான். சரியா? சில டைம்ல கேள்விகளை ஜாயின் பண்ணி என்ன செய்வாங்கண்டா இப்ப உதாரணமாக ஒரு சில கேள்வி போடக்க அரசறிவியல் பாடப்பரப்பை விஞ்ஞான அணுகுமுறையுடன் ஆராய்க இப்படி போடுவாங்க. இப்ப விஞ்ஞான அணுகுமுறையுடன் ஆராய்வனக்குள்ள நாங்க கூடுதல் எங்கட வாயில நாங்க வாழறது இது நடத்தை வாதம் மட்டும்தான் வரும். அதால திடீரென எங்களுக்கு டென்ஷன் ஆகி நாங்க அப்படி கேள்வியை விடக்கூடிய நிலைமை வரும். அப்ப இப்பதே நாங்க நடத்தைவாதம் விஞ்ஞானம் ரெண்டும் ஒரே விஷயம் என்றதை தெளிவாயிடும். சரியா? ரைட். இப்ப பார்ப்போம் இந்த நடத்தைவாதம் அல்லது விஞ்ஞான அணுகுமுறை. இப்ப பாருங்க, இப்ப பொதுவா நான் உங்களை எல்லா டைம் ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறேன். இப்ப நடத்தைவாதம் விஞ்ஞானம் என்ன என்னதை பத்தி சொல்லுது? விஞ்ஞான அணுகுமுறை என்றா எப்படி, ஏன் அதை விஞ்ஞானம்? இப்ப சரி, அணுகுமுறை என்றா இதுக்கு ஒரு பேர் ஒன்று இருக்கேனே. நாங்க ஏற்கனவே பார்த்தோம். அணுகுமுறை என்றா ஆய்வு முறை என்று சொல்ற. ஆய்வு முறை அல்லது பரிசோதனை முறைன்னு சொல்லலாம். இதை வச்சு சொல்லுங்க விஞ்ஞான அணுகுமுறை என்றா என்ன பாப்போம். விஞ்ஞான அணுகுமுறை என்றா விஞ்ஞான அணுகுமுறைனா பல ஆய்வுகளை செஞ்சு அது மூலமா ஆய்வுகள் செஞ்சு சோதனைகளுக்கு உட்பட்டு அது மூலமா ஒரு தீர்வை கண்டு அதை வந்து மக்களுக்கு வந்து தெரியப்படுத்துவோம். தெரியுதா? இப்ப விஞ்ஞானம் பண்ண கூட பொதுவா நாங்க விளங்குற ஒரு விஷயம், அதாவது முறையான சில ஆய்வுகளை செய்து அதன் மூலம் முடிவுகளை விதியை கருத வார விஷயத்தை அதாவது வாதத்தை முன்வைக்குது. அப்ப இந்த நடத்தைவாதம் என்றதும் அதே விஷயம் தான். ரெண்டு ஒரே கருத்து. நடத்தை என்பது மனிதனுடைய நடத்தை விஞ்ஞானத்தை தீர்மானிக்குது. அப்ப அந்த நடத்தை என்று சொல்வதுதான் விஞ்ஞானமாக பார்க்கப்படுது. சரியா? அப்ப நீங்க யோசிக்கணும், ஏன் அது நடத்தைவாதம் என்றும் தனிய விஞ்ஞானம் என்றும் இருக்கேன். நடத்தை என்பது மனிதனுடைய நடத்தையை பற்றி. அப்ப அந்த நடத்தை வந்துட்டு இங்க விஞ்ஞானமாக பார்க்கப்படுது. எதை சொல்றேன்? நடத்தை விஞ்ஞானம். அது பொதுவா இதுல சொல்லக்கூட நடத்தை விஞ்ஞானம் என்று சொல்லுவாங்க. நடத்தைவாத விஞ்ஞானம். அத நடத்தைவாதம் என்றது இல்லாம பொதுவா விஞ்ஞானம் என்று சொல்லுவாங்க. அப்ப மனிதனுடைய நடத்தை சம்பந்தமான விஷயங்களை என்ன செய்யறாங்கன்னா இந்த முறையாக ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அதுல முடிவு சரியாக இருக்கும். அப்ப இங்க பார்க்கல நாங்க இந்த விஞ்ஞான அணுகுமுறை அல்ல நடத்தைவாதம் என்பது பொதுவா வந்துட்டு இதுல குறிப்பா நாங்க பார்த்தா உண்மைத்தன்மை தான் கூடுதல் அறிக்கும். என்ன இப்ப நாங்க ஒரு விஷயத்தை ஆய்வு செஞ்சா எங்களுக்கு அந்த ஆய்வு செய்யற விஷயம் வந்துட்டு இப்ப விஞ்ஞானம் வந்துட்டு பொதுவான உண்மையான முடிவுகளை தான் தர பார்க்கும். என்ன அப்ப நாங்க ஒரு விடயத்தை பற்றி ஆய்வு செய்யக்கூடாது, சதிகளை பற்றி ஆய்வு செய்யறோம்னா அதுல உள்ள நாங்க எடுக்கின்ற முடிவு எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கணும். அப்ப இது தொடர்ந்து என்ன செஞ்சாங்கன்னா அந்த அணுகுமுறையை மக்கள் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு அறிஞர்கள் என்ன செஞ்சாங்க இந்த விஞ்ஞான முறையை எதிர்த்தாங்க. ஏன் எதிர்த்தாங்கன்னா நாங்க பார்க்கலாம். அவங்க சொல்றாங்க எப்படின்னா இதுல இந்த விஞ்ஞான ரீதியாக சில ஆய்வு முறைகளை நீங்க பயன்படுத்தின போது சில நேரங்களை நீங்க சொல்றேன் முழுக்க உங்களுக்கு என்ன அங்க ஆய்வுக்கு உட்படுத்தக்கூடிய விடயங்களோ மற்ற விஷயங்களோ உண்மையாக இருக்கணும், முடிவு உண்மையாக இருக்கணும்ல. அரசறிவியல் பொறுத்தளவில் மனிதன் நடத்தை தானே, சில வேளை நடத்தை என்ற விஷயம் வந்துட்டு மாறலாம் தானே. நாங்க எப்படி அதை விஞ்ஞானம் தொடர்ந்து எடுக்கலாம்? இப்போ மனிதன் நடத்தை என்பது எண்ணங்களோட நடத்தைகளோட சம்பந்தப்பட்டது. அப்ப அதை தொடர்ந்து நாங்க எப்படி விஞ்ஞானம் எடுக்கலாம்னு அது தீமை என்ற வகையில அவங்க பட்டியல்படுத்துறாங்க இந்த இதுக்கு எதிரான சில அறிஞர்கள். ஆனா
உண்மையாவே விஞ்ஞான மண்டத்தை நாங்க பூரணமா ஏற்றுக்கொள்ளல. ஆனா ஏனென்றா அரசியலே உள்ள சில பாடப்பகுதிகளை இந்த ஆய்வுமுறை கொண்டுதான் நாங்க என்ன சொல்லணும் முடிவெடுக்க வேண்டியிருக்கு. அதனாலதான் அவங்க விஞ்ஞான ஆய்வுமுறை பரிசோதனை என்று சொல்லக்கூடிய இந்த விஞ்ஞானங்களை கொண்டு இந்த நடத்தைவாதம் அல்லது விஞ்ஞான அணுகுமுறை என்று சொல்றாங்க. ரைட். இப்ப நாங்க பார்ப்போம். அரசியல் விஞ்ஞானத்தின் நடத்தை மிக முக்கியமான அணுகுமுறையாக காணப்படுது. அப்ப அரசியல் விஞ்ஞானத்தின் நடத்தைவாதம் மிக முக்கியமான அப்ப அரசியல் விஞ்ஞானம் சொல்லக்கூடிய பாடம் நீங்க நல்லா விளங்கணும். இந்த இப்ப நாங்க படிக்கின்ற இந்த பாடம் என்ன பாடம்? அரசியல் விஞ்ஞானம். சரியா? இதுலயும் உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கலாம், இதுலயும் தெளிவடைஞ்சு கொள்ளுங்க. நான் ஏற்கனவே கிளாஸ்ல வந்த ஆரம்பத்திலே சொல்லி தந்திருக்கேன், திரும்பவும் ஒரு சாதனை சொல்லி தரேன். அரசியல் விஞ்ஞானம். அப்ப இந்த அரசியல் விஞ்ஞானம் என்று சொல்லக்கூடியது 20ஆம் நூற்றாண்டிலே உருவாக்கப்பட்ட பாடப்பரப்பு. எப்ப இந்த நடத்தைவாதம் விஞ்ஞான அணுகுமுறை வந்ததுக்கு பிறகுதான் அதன் முடிவா தான் இந்த அரசியல விஞ்ஞான பாடப்பரப்பாக என்ன செய்யறாங்க முடிவு கொண்டு வந்தாங்க. இப்ப இதுக்கு முதல் நாங்க இந்த அரசியல் விஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய பாடப்பரப்பு வந்துட்டு ஆரம்பத்துல என்ன பாடப்பரப்பா இருந்துச்சுன்னா அரசியல் என்ற பாடப்பரப்பா தான் ஆரம்ப காலத்துல இருந்து நாங்க ஒரு 20ஆம் நூற்றாண்டுக்கு முதல்ல இருந்து அரசியல் என்று தான் நாங்க பார்த்தோம். அரச அறிவியல் என்று பார்க்கிற அரசியல் விஞ்ஞானம் அரச அறிவியல் ரெண்டு முறை விஷயம் தான். அறிவியல் என்ன? அறிவியல் விஞ்ஞானம் தான். அப்ப நான் சேர்த்தெளி இருக்கேன் அரசு அறிவியல் குழம்பிக்க போடா என்ன அரசு அறிவியல் என்ன அரசியல் விஞ்ஞானம் இதுலயே டவுட் தெரியும் பிள்ளைகளுக்கு. இதாலே அதை வச்சு பிள்ளைங்க அரசியல் விஞ்ஞான பாடத்தை விட்டு ஓடிடுங்க. ஏன்? அதே பேசிக்கே பிள்ளைகளுக்கு கொண்டு விளங்காது. அப்ப இந்த பேசிக்கை நாங்க விளங்கினா மட்டும்தான் இந்த அரசியல் விஞ்ஞான பாடப்பரப்பை படிக்கலாம். சரியா? அப்ப ஆரம்ப காலத்துல முதல் இந்த அரசியல் விஞ்ஞானம் என்ற பாடப்பரப்பு உருவாகிறதுக்கு முதல் உள்ள காலத்துல அரசியல் என்ற ஒரு போர்வையில தான் அரிஸ்டோட்டில் காலத்தில இருந்து பிளேட்டோட காலத்திலிருந்து இந்த அரசு அறிவியல் பாடமாக பார்க்கப்பட்டது. இப்ப பிறகு என்ன செஞ்சாங்க? காலப்போக்கில இந்த அரசியல்ல நிறைய கற்கைகளும் கோட்பாடுகளும் எண்ணக்கருக்களும் ஆய்வுமுறை பகுதிகளையும் கொண்டு வந்தாங்க. அதனாலதான் என்ன செஞ்சாங்க? முடிவு பார்த்தாங்க. முடிவா இந்த அரசியல் வந்து ஒரு விஞ்ஞானமாக தென்படுது, ஒரு சமூக விஞ்ஞானமாக, இயற்கை சமூக விஞ்ஞானமாக எல்லாம் நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி. அப்ப இதை நாங்க அரசியல விஞ்ஞானம் பாடம் என்ற ஒரு போர்வையில பார்க்க வேண்டும் என்று பார்த்தாங்க. அதுலதான் இந்த நடத்தைவாதம் அல்லது விஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய விடயங்களை கொண்டு ஆய்வு செய்யறாங்க. ஆய்வு செஞ்சு பார்க்கறதுல முடிவு வந்துட்டு அரசியல் விஞ்ஞானம் என்று கொடுக்கக்கூடிய அளவில் இருந்துச்சு. அதனாலதான் இப்ப நாங்க படிக்கின்ற இந்த பாடப்பரப்பு அரசியல் விஞ்ஞானம் அரசறிவியல் என்ற பெயரோட இருக்கு. விளங்கிட்டா? அரசியல் விஞ்ஞானம் அல்லது அரசறிவியல் என்ற ரெண்டு முறை விஷயம் தான். சரியா? குழம்பிக்க போடாதா? ரைட். இப்படித்தான் இந்த அரசியல் விஞ்ஞானம் என்ற பாடம் வந்த. இப்ப உங்களுக்கு பரீட்சையில கூட எக்ஸாமில அரசியல் ரெண்டு போட்டு கேள்வி போட்டா அதை நீங்க விளங்கணும். அது அரசியல் ரெண்டு பகுதிக்குள்ள வரக்கூடியது. அரசியல் விஞ்ஞானம் என்று கேள்வி தந்தா அது அரசியல் விஞ்ஞானம் என்ற பகுதிக்கு வரணும். குழம்பிக்க போடா. இப்ப அரசியல் ரெண்டு தனியா அப்படி போட்டாங்கன்னா அப்ப இது ஆரம்ப காலத்துல அரசியல் எப்படி இருந்தன்ற கேள்விதான் அது. சரியா? நல்லா விளங்கி போகணும். இப்ப அரசியல் விஞ்ஞானம் என்றா இப்ப தற்போது இருக்கின்ற அரசறிவியல் விஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய பகுதியில நாங்க படிக்கின்ற விஷயம் அரசறிவியல் பாடப்பரப்பில படிக்கின்ற விஷயத்தை கொண்டுதான் நாங்க பார்க்கணும். அப்ப இதுக்கு முதல் வந்துட்டு பொதுவா வந்துட்டு அரசியல் ஒரு நடத்தையாக இருந்துச்சு. அப்ப நாங்க அரசியலை ஒரு பாடப்பகுதியாக ஒரு பாடமாக பார்க்கின்றாலும் அதுவும் அரசியல் பாடமாக தான் நாங்க பார்ப்போம். ஆனா இப்ப என்ன செஞ்சாங்கடா அரசியல் விஞ்ஞானம் என்று வந்துட்டாலே அரசியல் என்பது ஒரு செயல்பாடாகவும் அந்த நாங்க படிக்கின்ற அரசறிவியல் பாடப்பரப்பை ஒரு விஞ்ஞானமாகவும் பார்த்துக்காங்க. இப்ப அதாலதான் அரசறிவியல் என்பது ஒரு பாடப்பரப்புன்னு ஒரு அரசறிவியல் என்றா அது அரசியல் விஞ்ஞான பாடப்பரப்பு. இப்ப நாங்க அரசியல் என்று சொல்ற விஷயத்த நாங்க ஒரு பாடமாக படிக்கக்குள்ள அரசறிவியல் அந்த அரசியல் விஞ்ஞான பாடமாக பார்க்கும், இல்லாட்டி அரசறிவியல் பாடமாக பார்க்கும். ஆனா இதுக்கு முதல் வந்துட்டு இப்ப பொதுவா வந்துட்டு அரசியல் ஒரு விடயத்தை செய்கின்ற விஷயமா இருக்கலாம், இல்லாட்டி அரசியலை படிக்கின்ற விஷயம் எல்லாமே அரசியலை தந்தி. ஆனா இப்ப என்னஞ்சாங்க அதை பிரிச்சு அரசியல் என்றா வேறு அரசறிவியல் என்றா வேறு. அரசியல் என்றா அரசியலை செய்கின்ற ஒரு விடயத்தை ஒரு செயற்பாட்டை கொண்டிருக்கிறது அரசியல். ஆனா அரசியல் விஞ்ஞானமோ அல்லது அரசறிவியலோ என்றா அது அரசறிவியல் பாடப்பரப்பு. அங்க அரசியலை செய்கின்ற விடயங்களை நாங்க முறையாக ஒரு கல்வி முறைப்படி ஒரு சரியான ஒரு வடிவத்துல இதை நாங்க படிக்க விடுமாண்டா இந்த அரசியல் என்று சொல்லக்கூடிய வடிவமாக இல்லாட்டி அரசியல் விஞ்ஞான பாடமாக தான் படிக்கலாம். இப்ப கிளியர் தானே? இதுல கிளியர் ஆகிங்க. அது இப்பதான் இந்த அரசியல் பாடத்தை படிக்கிறதுக்குள்ளே சரிங்க. இதுல குழம்பின இல்லைன்னா எல்லாத்துலயும் குழம்பலாம். ரைட். இப்ப நாங்க நடத்தை விஞ்ஞானத்தை பார்க்கணும். விஞ்ஞானம் இப்ப இதுல வந்துட்டு நாங்க
அரசியல் விஞ்ஞானத்தை நடத்தை விஞ்ஞானமான முக்கியத்துவமாக காணப்படுற காரணம் என்னென்றா ஆரம்ப காலத்தில் இருந்து போன்று அரசியல் நிறுவனங்களையே அதன் வரலாற்று அபிவிருத்திகளையோ பற்றி கற்காது அரசியலில் பங்கு கொள்கின்ற மனித நடத்தை பற்றி ஆய்வு செய்ய வேண்டும் என்ற கருத்து 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப பகுதியில் முக்கியம் பெற்றது. அப்ப நாங்க ஏன் இந்த அரசியலை நாங்க விஞ்ஞானமாக படிக்கணும் என்ற ஒரு எண்ணம் வந்துகின்றா, அதாவது பாருங்க, இந்த 20ஆம் நூற்றாண்டில் உள்ள அறிஞர்களுக்கு இடையில ஏன் நாங்க தொடர்ந்து இந்த அரசியல் என்ற விஷயத்தை மட்டுமே நாங்க பார்க்கும். இந்த அரசியல நிறைய விஷயங்கள் இருக்குதானே. இப்ப இந்த அரசியலை நாங்க ஒரு விஞ்ஞானமா பார்க்கலாதா என்று முடிவெடுக்காங்க. அப்ப என்ன காரணத்துக்காக முடிவெடுக்காங்கன்றா, அரசியல் விஞ்ஞானத்தில் நடத்தைவாதம் மிக முக்கியமான ஒரு அணுகுமுறையாக காணப்படும். அப்ப அது காரணம் என்னன்னா, ஆரம்ப காலத்திலிருந்து அரசியல் நிறுவனங்களையே அல்லது வரலாற்று அபிவிருத்திகளையோ பற்றி கற்காது அரசியலில் பங்கு கொள்கின்ற மனித நடத்தை பற்றி ஆய்வு செய்ய வேண்டும் என்ற கருத்து 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப காலத்திலிருந்து முக்கியம். அப்ப மனித நடத்தை சம்பந்தமாக ஆரம்ப காலத்திலிருந்தே என்ன செய்யறாங்க, படிச்சு வாராங்க. அப்ப மனிதனை நடத்த ஆரம்ப கால கற்கை. அப்ப இந்த கற்கையை நாங்க தொடர்ந்து படிக்கணுமாக இருந்தா எங்களுக்கு என்ன வேணும், ஒரு விஞ்ஞான அணுகுமுறை ஒன்று வேணும், அல்லது ஒரு நடத்தைவாதம் ஒன்று வேணும். நடத்தைவாத ஒரு ஆய்வுமுறை அணுகுமுறை ஒன்று தேவை. அப்ப அதாலதான் இந்த ஆரம்ப காலத்தில இருந்து அரசியல் வந்துட்டு நிறுவனங்களையும் வந்துகிட்டு அதே போல அதுல வரலாறு அபிவிருத்திகள் எல்லாம் அரசியல நிறைய முன்மாதிரிகள் இது இருந்தாலும் அதுல மிக முக்கியமானது வந்துட்டு மனிதனுடைய அதுல மிக முக்கியம் மனிதனுடைய நடத்தை பற்றி ஆய்வு செய்யற விஷயம். அப்ப இந்த மனிதனுடைய நடத்தை பற்றி ஆய்வு செய்யற விஷயத்துலதான் அந்த அரசியல்ல ஏனைய விடயங்களை பார்க்க மனிதனோட நடத்தில ஒரு முக்கியத்துவமானதாக இருந்தது. அப்ப அதால என்ன செஞ்சாங்க இவங்க, நாங்க 20ஆம் நூற்றாண்டிலேயே இதை சம்பந்தமாக என்ன செய்யணும், நாங்க இதை ஒரு ஆய்வு செஞ்சு பார்ப்போம் என்று முடிவு ஒன்று எடுத்தாங்க. முடிவெடுத்துதான் 20ஆம் நூற்றாண்டு ஆரம்ப பகுதியில் இருந்து சில ஆய்வுகளை மேற்கொள்றாங்க. அந்த அடிப்படையில 1930 40களில் அமெரிக்க அரசியலாளர்கள் இயற்கை விஞ்ஞானங்களின் பொருளியல் உளவியல் போன்ற சமூக விஞ்ஞானங்கள் போன்ற இயற்கை விஞ்ஞானங்களிலும் பொருளியல் உளவியல் போன்ற சமூக விஞ்ஞானங்களிலும் பயன்படுத்தப்பட்ட செயல்முறை அரசறிவியல் கற்கையில் பயன்படுத்தப்பட முற்பட்ட போது விஞ்ஞான அணுகுமுறை அரசறிவு இணைந்து நடத்தைவாத அணுகுமுறை அரசறிவுகளுக்கு அறிமுகமாயி. இப்ப பாருங்க, இதுல 1930களில் 1940களில் தான் இந்த ஆய்வை மேற்கொள்றாங்க. இதுல மேற்கொண்ட நேரங்கள் என்ன செய்யப்படுதுண்டா, நாங்க ஏனென்றா சில விஷயங்களை இங்க நோட்ஸ்ல இருக்கிறத வச்சுதான் நாங்க பார்க்கணும். ஏனென்றா உங்களுக்கு நான் சொல்ற விஷயத்தை நான் விளங்கப்படுத்திட்டு போகலாம், ஆனா அந்த ஓர்டரை விளங்கப்படுத்துறது நோட்ஸ்ல உள்ள விஷயத்தை விளங்கப்படுத்தக்குள்ள உங்களுக்கு இன்னும் கிளியர் ஆகிக்கிறதுக்காக தான் நோட்ஸை தான். என்ன ஏற்கனவே நான் உங்களுக்கு நோட்ஸை தந்திருக்கேன். அப்ப நோட்ஸை தந்துட்டு வேற விஷயத்தை விளங்கப்படுத்தினா அது உங்களுக்கு விளங்காது. அப்ப அதாலதான் நோட்ஸை வச்சு உங்களுக்கு விளங்கப்படுத்திட்டு போறேன், சரியா? சில நேரங்களில் சில முக்கியமான சில பகுதிகள் வரக்குள்ள நான் நோட்ஸை சொல்ல தேவையில்லை, அதுல உள்ளது நான் சொல்ற விஷயம் நோட்ஸ்ல இருக்கும், சரியா? அடுத்து பாருங்க, இதுல என்ன சொல்லப்படுதுண்டா, 1930 40களில் அமெரிக்க அரசியலாளர்கள் இயற்கை விஞ்ஞானங்கள்ல இயற்கை விஞ்ஞானங்கள்ல இந்த பொருளியல் உளவியல் போன்றது, அதே விட சமூக விஞ்ஞானங்கள்ல பயன்படுத்தப்படுகின்ற அரசியல் கற்கை முற்படும் போது விஞ்ஞான அணுகுமுறை அரசியலோடு இணைந்ததோடு நடத்தைவாத அணுகுமுறை அரசியல். இப்ப இதுல 2 விஷயத்தை கொண்டு வராங்க. ஒன்று இயற்கை விஞ்ஞானத்தையும் சமூக விஞ்ஞானத்தையும். இப்ப இயற்கை விஞ்ஞானம் கூட நாங்க பார்க்கிறோம். இப்ப பொதுவா வந்துட்டு இயற்கையாக சொல்லக்கூடியது பொருளியல் உளவியல். இது வந்துட்டு மனிதனோட தொடர்புடையது. ஏன் நாங்க அதை இயற்கை விஞ்ஞானம் சொல்றோம்டா, அதை நாங்க விளங்கணும். இயற்கை விஞ்ஞானம் ஏன் நாங்க பிரிக்கும், சமூக விஞ்ஞானம் பிரிக்க மாட்டோம். இயற்கை விஞ்ஞானம் என்பது பொதுவா மனிதனோட நாங்க இந்த பார்க்க அரசறிவியல் எப்படி உருவாக்கியதோ அது மாதிரிதான் இயற்கை விஞ்ஞானத்துல பொருளியலும் உளவியலும். உளவியல் யாரோட தொடர்பட்டது, மனிதன் உள்ளத்தோட இயல்பாகவே வந்தது என்ன உளவியல். அதே பொருளியல் எப்படி தானா வந்ததா, நாங்க பிறந்தத்திலிருந்து அடிப்படையா போக போக அது ஆட்டோமேட்டிக்கா பொருளியலும் கூட சேர்ந்தே ஆகணும். நாங்க தேடினாலும் தேடாட்டி பொருளியலும் கூட இணையுது. அரசறிவியல் எப்படி இணையுது, நாங்க தேடினாலும் தேடாட்டி பிறப்பிலிருந்து அரசறிவியலும் எங்களோட இணையுது. அப்ப இதெல்லாம் வந்து இயற்கையாகவே வார விஞ்ஞானம். சமூக விஞ்ஞானம் கூட பொதுவா நாங்க அந்த சமூகவியல் மாணவியல்னா சமூகத்துல உள்ள விடயங்களை மட்டும் பார்க்குது. அப்ப மனிதனோட சமூகத்துல நடக்கின்ற மனித சமூகத்துல என்ன நடக்குதோ அந்த நடத்தைகள் என்ன விஷயங்கள் தொடர்படுதோ அந்த விஷயத்தை கொண்டு சமூக விஞ்ஞானம். அப்ப இங்க சொல்ற கருத்து என்னண்டா, இயற்கை விஞ்ஞானமாகிய இந்த பொருளியல் உளவியல் போன்ற அதே போல சமூக விஞ்ஞானத்தில் பயன்படுத்தப்படுகின்ற சில செயல்முறைகள். அப்ப சமூக விஞ்ஞானத்துல சமூகத்துல மனிதனுடைய நடத்தை, பொதுவா சொல்ல போனா சமூகத்துல மனிதனுடைய நடத்தை. அப்ப இதோட செயல்முறைகளும் அரசியல்ல வந்து கற்கையில் இப்ப என்ன சொல்ற விஷயம் எல்லாம் அரசறிவியல் கற்கையில பயன்படுத்த முற்படும் போது விஞ்ஞான அணுகுமுறை கொண்டு என்ன செய்யணுமாம்,
பயன்படுத்துவதற்காகத்தான் இந்த நடத்தைவாதம் அல்லது இந்த விஞ்ஞானம் சொல்லக்கூடிய அணுகுமுறை உருவாக்கியதை சொல்றாங்க. அப்ப இதுல எப்படி இந்த நடத்தைவாத அணுகுமுறை பயன்படுத்துறாங்கன்றதை நாங்க அடுத்து பார்ப்போம் என்ன. அப்ப அதுல பார்க்கல நாங்க இயற்கை விஞ்ஞானங்களை பயன்படுத்தப்படும் விஞ்ஞான ரீதியானதும் அனுபவம் வாய்ந்ததுமான செயல்முறை அரசியலில் பயன்படுத்தும் போது அரசியல் ஒரு உண்மையான விஞ்ஞானமாக மாறும் என்று கூறப்பட்டது. எனவே விஞ்ஞான அணுகுமுறை பயன்பாட்டின் பின்னர் அரசியல் என்ற மரபு பெயர் அரசியல் விஞ்ஞானம் என்ற பெயர் உருவாகியது. இப்ப விளங்கிட்டா பிள்ளைகள்? இப்ப விளங்கிட்டா? இப்ப நான் இதுக்கு முதல் சொன்ன விஷயம், அரசியல் என்ற மரபு பெயர் ஏன் அரசியல் விஞ்ஞானமாக மாறப்பட்டது? இவ்வாறான செயற்பாட்டின் மூலம்தான் 20ஆம் நூற்றாண்டு பிறகு நாங்க இப்ப அரசறிவியல் அல்லது அரசறிவியல் விஞ்ஞானம் என்ற பெயராக மாற்றப்பட்டது. இப்ப விளங்கிட்டா? கிளியர் தானே? நீங்க சொல்ற இந்த பாயிண்ட்ஸை மட்டும் நீங்க கொஞ்சம் வாசிச்சு பார்க்கல, உங்களுக்கு ஓட்டோமேட்டிக்கா நான் சொன்ன முன்ன விளங்கப்படுத்த விஷயம் எல்லாம் விளங்கிடும். சரியா? அப்ப இதால பாருங்க, இப்ப இயற்கை விஞ்ஞானத்துல வந்துட்டு விஞ்ஞான ரீதியாக நாங்க ஒரு விஷயத்தை நாங்க பயன்படுத்தினா அதுல பெர்ஃபெக்டா, அதாவது 100க்கு 100% உண்மையான விடயம் ஒன்று கிடைக்குமா இல்லையா? உண்மையான விடயம் தான் கிடைக்க போகுது. விஞ்ஞானத்தால ஒரு விஞ்ஞானம் என்பது முன்கூட்டி ஒரு விஷயத்தை நாங்க என்ன செய்யறோம், ஒரு அனுமானம் செஞ்சு அதுக்கு ஒரு சில கருதுகளை கொண்டு நாங்க என்ன செய்ய போறோம், அதை ஆய்வு செய்வோம். அப்ப அதுல எங்களுக்கு கிடைக்க போற முடிவும் சிறந்ததாகத்தான் இருக்கும். அப்ப அதெல்லாம் சொல்றாங்க விஞ்ஞான ரீதியானது அனுபவம் வாய்ந்ததுமான செயல்முறையை அரசறிவியல் பயன்படுத்தும் போது அரசறிவியல் வந்துட்டு ஒரு உண்மை தன்மை வாய்ந்ததாக காணப்படும். அப்ப அதாலாம் சொல்றாங்க. மேலும் சொல்லப்படுது என்னன்னா உண்மையான விஞ்ஞானமா மாறும் என்பதனால். எனவே அரசறிவியல் அணுகுமுறை பயன்பாட்டில், அப்ப அரசறிவியல் அணுகுமுறையை பொறுத்த அளவிலே என்ன சொல்லக்கூடிய பொதுவாக நாங்க பார்க்க அரசறிவியல் விஞ்ஞான அணுகுமுறை பயன்பாட்டிலே அரசறிவியல் என்பதற்கான ஆரம்ப மரபு பேர் என்ன செஞ்சாங்க, விஞ்ஞானத்தை தான் நாங்க பயன்படுத்தும். அதால அரசியல் என்ற பெயரை விட்டு போட்டு அரசறிவியல் அல்லது அரசியல் விஞ்ஞானம் என்ற பெயரை நாங்க என்ன செய்வோம், கொண்டு வருவோம் என்று முடிவெடுத்தாங்க விஞ்ஞானம். இப்ப விளங்கிட்டா? இப்படிதான் இந்த பேர் வந்தது. இது கிளியர் தானே? விளங்காட்டி சொல்லுங்க, திரும்பி ஒரு சொல்றேன். சும்மா விளங்காத மாதிரி இருக்கணும் பிள்ளைகள். சரியா? விளங்காட்டி அவ்வளவு சொல்லுங்க. விளங்கிட்டா? விளங்குறையா? சொல்லுங்க ஆகும். ரைட். மத்தாக்கள் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லணும். சமிலா விளங்கிட்டா உங்களுக்கு? ரைட். இப்ப நீங்க இடையில வந்துட்டால ரெக்கார்டிங்க பார்த்துக்கொள்ளும். சரியா? இங்கல பகுதியெல்லாம் ஃபுல்லா மழை பெய்யுது. கூடுதல் இங்கல கவரேஜ் கொஞ்சம் குறைய இருக்கு. இங்கல உள்ள ஆக்களுக்கு, எங்கட இங்கல சைட் கிழக்குமான சைட்ல உள்ள ஆக்களுக்கு கவரேஜ் கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. கடும் மழை பெய்யுது. எங்கட ஊர்லயும் சரியான மழை. இப்பதான் கொஞ்சம் இப்போ தூத்தல் மழை தான் பெய்யுது. சரி, ஓகே. இப்ப பார்ப்போம் இந்த விஞ்ஞான அணுகுமுறையின் மூலம் அதுல சில மூலக்கொள்கைகள் அல்லது மூலக்கொள்கையை இயல்பு பண்புன்னா 3 முறை விஷயம் தான். சரியா? அப்ப அதுல பண்பு நாங்க பார்ப்போம். விஞ்ஞான அணுகுமுறையின் பண்புகள். விஞ்ஞான அணுகுமுறையின் பண்புகள். சரியா? இப்ப விஞ்ஞான அணுகுமுறையின் பண்புகளை பார்த்தோம்டா இதுல பாருங்க, இதுல நாங்க நிறைய விஷயத்துல பார்க்கிறோம். அதுல முதலாவத சொல்லலாம் நாங்க எப்படின்னா மனித நடத்தை அடிப்படையாக கொண்டு கற்கை முறையாக இருத்தல். அப்ப மனித நடத்தை அடிப்படையாக கொண்ட கற்கை என்னக்குள்ள பொதுவா மனிதன் முதலாவது நாங்க விஞ்ஞான அணுகுமுறையில பண்புல மனிதன் நடத்திய ஒட்டிய விஷயம். அப்ப மனிதன் நடத்திய எனக்குள்ள அவன் அரசியலே எந்த அளவில் அவனுடைய செயற்பாடு இருக்குமன்றதை நாங்க பார்க்கிறோம். அப்ப இதை எப்படி பார்க்கலாமாண்டா அதுக்கு உதாரணமாக நாங்க பொதுவா மனிதன் நாங்க நேரடியாக போய் மனிதனை ரைட் உண்டு எண்ணம் சிந்தனை செயற்பாடு எல்லாம் அப்படித்தான் இருக்கணும் நாங்க முடிவெடுக்கலாமே இல்லை. அவன் எப்படி செயற்பாடுகான அந்த செயற்பாடை வச்சுதான் நாங்க நடத்தையை பார்க்கலாம் என்ன. அப்ப அதுக்கு என்னத்த சில உதாரணங்களை கொடுக்கலாம்டா சொல்றாங்க இந்த அரசறிவியல்ல மனிதன் வந்துட்டு ஒரு எலெக்ஷன் காலங்கள்ல வாக்கெடுப்பு என்று சொல்லக்கூடிய அந்த செயற்பாடு, அந்த செயற்பாடை பார்க்கல அவனுடைய இந்த அரசியல் நடத்தை, அவன் யாருக்கு ஆதரவா இருக்கான், யாருக்கு எதிராக இருக்கான், அதே போல அரசியலை வந்துக்கிட்டு அரசியல் சம்பந்தமாக எந்த கட்சியோட சேர்ந்து அரசியல் பணிகளை செய்யறான், இப்படியான சில பண்புகளை மனிதனுடைய நடத்தைகளை நாங்க இந்த விஞ்ஞான அணுகுமுறை மூலமாக அதனுடைய பண்பா பார்க்கலாம். இப்ப முதலாவது விஷயம் மனிதன் நடத்தையை ஆய்வு செய்யறது. அப்ப என்னென்ன வகையில் இருக்கிறத பார்க்க. அப்ப இதுல இங்க சொல்லப்பட்ட விஷயம் வந்து இங்கு மனிதர்களது மனித குழுக்கினதும் மனித குழுக்களினதும் அரசியல் நடத்தையை அதன் மீது பாதிப்பு செலுத்தும் காரணங்களூடாக ஆராய்ந்து அந்நடத்தை பற்றி பொதுமைப்படுத்தப்பட்ட கருத்தை ஒழுங்கமைத்து அரசியல் எதிர்கூறலை கூற முடியும். அப்ப இதுல நாங்க ஃபுல்லா கிளியர் பண்ணினோன்னே இவர் என்ன செய்ய போறாருன்னு நாங்க முடிவெடுக்கலாமே இல்லையா. ஃபைனல் பண்ணினா இவரை ஃபுல்லா ஒரு ஆள் வந்துட்டு எலெக்ஷன் ஒன்று நடக்குது, அவரை நாங்க என்ன செய்ய போறோம், எலெக்ஷனை கொண்டு வந்தாச்சு. இப்ப இவர் வந்துட்டு 2 கட்சியை கொடுத்தாச்சு, இவர் என்ன செய்ய போறாரு,
ரெண்டில் ஒரு கட்சிக்கு நீங்க போடுங்கன்னு நாங்க சொல்றோம். 10 நாள் டைம் கொடுக்கும் அவருக்கு. நீங்க 10 நாளைக்குள்ள நீங்க என்ன செய்யுங்க, இது 2 பேர்ல ஆறு உங்களுக்கு சிறந்தாக்குள்ள அவர் நீங்க தெரிவு செய்யுங்கன்னு நாங்க சொல்லிட்டோம். சொன்ன அவர் என்ன செய்வார், 10 நாள் வரைக்கும் முதல் இந்த 2 கட்சி தலைவரையும் ஓட் பண்ணுவார். என்ன இவர் எப்படி அவர் எப்படி எல்லார்ட்டும் விசாரிச்சு கடைசி என்ன செய்வார், அந்த ஃபைனல் டைமுக்குள்ள ரைட் ஏ என்ற கட்சி பி என்ற கட்சி இருந்தா பி என்ற கட்சிக்கு அவருக்கு பிடிச்சிட்டு அதுக்கு போட பார்ப்பார். அப்ப இதுல நாங்க எதிர்வு கூறக்கூடிய விஷயம் சரியா இருக்குமா? சரியா இருக்கும். ஏன் அவர் வந்துட்டு நல்லா அவர் வந்துட்டு ஒரு கட்சி ஒரு விஷயத்த கொடுத்தா முழுமை ஆய்வு செஞ்சுட்டு ஒரு முடிவை கொடுப்பார். அப்ப முடிவு கொடுக்கக்குள்ள இங்கேயும் வந்துகிட்டு அந்த முடிவு சிறந்ததாக இருக்கும். அப்ப அதான் சொல்றாங்க, உதாரணத்துக்கு மனிதன் தேர்தலில் வாக்கெடுப்பு நடத்து, அவன் எந்த வகையில வாக்கில ஈடுபடுகிறான், எந்த வகையில அந்த வாக்கில முடிவில அவன் எப்படி அந்த யாருக்கு கொடுக்கின்றதை நாங்க அறியக்கூடிய மாதிரி. அப்ப இது வந்துட்டு ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு முறையாக இருக்கு. ஒரு விஷயத்தை நாங்க ஒன்று கொண்டு தொடர்படுத்தி கொடுத்து முடிவிலையும் ஒரு சரியான முடிவு எடுக்கக்கூடிய மாதிரி இந்த மனிதனுடைய நடத்தைக்கு ஒரு உதாரணமா நாங்க கொடுக்கலாம். என்ன ரைட். அடுத்த விஷயத்தை பாருங்க, சரியான நிலையில் உறுதிப்படுத்தப்படும் விடயங்களை மட்டுமே பரிசோதனை பயன்படுத்தும். இப்ப இங்கே சொல்லலாம் பாருங்க, சரியான முடிவு. அப்ப சரியான முடிவு எப்படி இருக்கணும்னா சரியான நிலையில் உறுதிப்படுத்தப்படும் விடயங்கள். அப்ப சரியான முறையில் ஒரு விடயத்தை நாங்க உறுதிப்படுத்தப்படுகின்ற வகையில பரிசோதனை பயன்படுத்த. அப்ப இங்க உள்ள விடயம் வந்துட்டு சரியான முறையில் இருக்கணுமா, பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகின்ற விடயம் சரியான முறையிலே. அப்ப ஏன் பிழையான விடயம் வேண்டாம் முடிவெடுக்கலாமா? எடுக்கல என்றதாலதான் சரியான விடயத்தை மட்டுமே செய்யறாங்க, இங்க முக்கியத்துவப்படுத்துறாங்க. இப்ப இதுல என்ன ஏன் அது சரியான விடயம் என்று ஏன் பார்க்கலாம்டா, நடத்தைவாதிகள் பரிசீலனை மற்றும் அவதானிப்புகள் மூலம் நிரூபிக்கக்கூடிய அனுபவம் சார்ந்த காரணிகளை கொண்டு நிலைகளை மட்டும் கவனத்துக் கொள்கின்றனர். அப்ப பாருங்க, நடத்தைவாதிகள் என்ன செய்யறாங்கன்னா இங்க வந்துட்டு பரிசீலனை மற்றும் அவதானிப்பு. அப்ப ஒரு விடயத்து சம்பந்தமாக அதை பரிசீலனை செஞ்சு அதுல வர விஷயத்தையும் என்ன செய்வாங்க, அவதானிக்காங்க. அப்ப இந்த 2 விடயம் இங்க என்ன நடக்குதுன்னா, இந்த நடத்தைவாதிகள் அதாவது மனிதனுடைய நடத்தை சம்பந்தமான 2 விடயங்கள் அவதானிக்காங்க. ஒன்று அதுல பரிசீலனை, அவரை பற்றிய சில பரிசீலனை எடுத்துட்டு அதே போல அவதானிப்புகளை மேற்கொள்றாங்க. அப்ப இதுல நாங்க நிரூபிக்கக்கூடிய அனுபவம் சார்ந்த காரணிகளை கொண்ட நிலைகளை மட்டும் கவனத்துக்குள்ள. அப்ப என்ன இதுக்கு ஏன் நாங்கண்டா இதுல உறுதிப்படுத்தப்படுகின்றது சரியான நிலையில் உறுதிப்படுத்தப்படும் விடயங்கள் மட்டும் பரிசோதிக்க. அப்ப இங்க மனிதனுடைய நடத்தையில 2 விஷயத்தை கொண்டு நாங்க உறுதியான விடயத்தை தகவல்கள் எடுக்குது. அப்ப உறுதியான தகவல் என்னக்குள்ள அதுல ஒன்று பரிசோதனை செய்து அதாவது இதுல சொல்லப்படுகின்ற போல பரிசீலனை என்ற பரிசோதனை மூலம் உறுதியான தகவல் எடுக்கலாம். அதே போல அவதானிச்சு இப்ப நாங்க அவரை பரிசோதனை செய்யறா போய் நேரடியா போய் பரிசோதனை செய்யறதுல அவரை நாங்க ஓட் பண்ணுது என்ன செய்தார் என்னண்ட அவர் செய்யற செயல்பாடுகளை வச்சு நாங்க பரிசோதனை செய்யலாம். இல்லாட்டி அடுத்த இன்னொன்று அவதானிப்பு, நாங்க அதே மாதிரி திரும்பவும் ஓட் பண்ணி சும்மா அவர் செய்யற செயல்களை கொண்டாவது என்ன செய்யலாம், நாங்க முடிவு எடுக்கலாம். அப்ப இதெல்லாம் சொல்றாங்க அந்த மனித நடத்தை விஷயத்தை வந்துட்டு அதாவது அவர்ல இருந்து வார உறுதியான சில தகவலை கொண்டு நாங்க என்ன செய்யலாம், முடிவெடுக்கலாம். அப்ப உறுதி இல்லாத தகவல் அவரை போய் நாங்க ஆய்வு செய்யாம எதுவும் செய்யாம சும்மா ஒரு நாளை பேரை மட்டும் கொடுத்து நாங்க முடிவு செய்யலாமா, முடிவு செய்யலாம். அப்ப அதால இந்த ஆய்வு முறை என்று சொல்லக்குள்ள 2வது சொல்லலாம், நாங்க அவரை ஒரு விடயம் சம்பந்தமாக சரியான நிலையில் உறுதிப்படுத்தப்படும் விடயங்களை பரிசோதனை என்று சொல்லக்கூடிய முறை மூலம் என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். சரியான முடிவை மட்டும் அவர்கிட்ட எடுக்கலாம். அதுக்கு இந்த பரிசோதனை முறை முக்கியம். பரிசோதனை முறை என்ன விஞ்ஞானத்துல பயன்படுத்த பரிசோதனை இல்லை, நாங்க சொல்லப்படுகிற நேரடியாக நாங்க அவரை வச்சு செய்யக்கூடிய பரிசோதனைகள். சரியா? அடுத்தது ஆய்வுக்குரிய பொருள். ஆய்வுக்குரிய பொருள் என்றா நாங்க விஞ்ஞானத்துல பயன்படுத்துற சில ஆய்வுக்குரிய பொருள். உதாரணமா நாங்க ஒரு திசை காட்டி ஒன்று செய்ய போறோம், அது கொண்டு வந்து வைக்க பொருள்கள் இல்லை. அதாவது மனிதனுடைய நடத்தை சம்பந்தமான ஆய்வுக்குரிய பொருள். அப்ப என்னென்று பார்த்தோம்டா நடத்தைவாதம் சில விடயங்களை கவனத்துக் கொள்கின்றது. அப்ப நடத்தைவாதம் சில விடயங்களை மட்டும்தான் கவனத்துக் கொள்ளுது. ஏன் கவனத்துக் கொள்ளுது? அதாவது ஒரு அரசியல் சமூகத்திடம் பெரும் மாணவர் போராட்டங்கள், தேர்தல் நடத்தைகள், அரசியல் வன்செயல் போன்ற சிற்றின் விடயங்களை ஆய்வு பொருளாக கொள்றது. இப்ப பாருங்க, ஆய்வு பொருள் என்றா பொதுவா நாங்க பார்க்கலாம், இப்ப நாங்க விஞ்ஞானத்தில் பயன்படுத்துற பொருள்களே இல்லை. மனிதனோட நடத்தை சம்பந்தமான ஆய்வு பொருள் என்றா மனிதனை பற்றிய விடயங்கள். அதுல மனிதன் வந்துகிட்டு அவனுடைய செயற்பாடு, அரசியல் என்ன செயற்பாடுல இருக்கான், அதே போல ஒரு அரசியல் கட்சியில என்ன பங்களிப்பை காட்டுறான், அதே போல யாரோட முரண்பாட்டு சில போராட்ட விஷயங்களை நடத்துறான். இவ்வாறான செயற்பாடு இப்ப உதாரணமா இதான ஆய்வு பொருள். இப்போ உதாரணமாக ஒரு 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 மனிதன் வந்துட்டு என்ன செய்யறான், ஒரு முரண்பாட்டிலேயோ அல்லது போராட்டத்தில் ஈடுபாடானா இவன் என்ன போராட்டத்துக்கு ஈடுபடுறான், என்னத்துக்கு அந்த போராட்டத்தை செய்யறான், என்னத்துக்காக முரண்படுறான்,
அதே போல அரசியல் கட்சி ரீதியாக ஒரு கட்சி ஒன்று உருவாக்குறான்னா என்னத்துக்கு உருவாக்குறான், அப்ப என்னத்துக்கு இந்த கூட்டத்தை செயற்படுத்துறான் என்று சில விஷயங்களை நாங்க என்ன செய்யலாம்னா ஒரு ஆய்வு பொருளாக வச்சு அதன் மூலமாகவும் விஞ்ஞானமான இந்த அணுகுமுறை கொண்டு நாங்க முடிவெடுக்கலாம்ன்றதை சொல்றாங்க. அப்ப அங்க சொல்லப்பட விடயம் அந்த ஆய்வுப்பொருள் மனிதனுடைய நடத்தை சம்பந்தமான ஆய்வுப்பொருளை பத்தி நாங்க முதல் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சா அதுக்கு என்ன செய்யலாம், அதை கண்டுபிடிச்சு அதுக்கு முடிச்சிடலாம். அப்ப ஆய்வுப்பொருள் என்ற விஷயம் இதுல ஒரு பண்பாக காணப்படுது. அதே போல விஞ்ஞான முறைகளை பயன்படுத்துறது. இப்ப பாருங்க, இதுல சொல்றாங்க சில விஞ்ஞான முறைகளையும் பயன்படுத்தலாம். இப்ப விஞ்ஞான முறைகள்னா கூட அப்ப நாங்க விஞ்ஞானம் சொல்லக்குள்ள பொதுவா நிறைய விஞ்ஞானம் இருக்கு. ஆனா இருந்தாலும் இங்க ஒரு சில விஞ்ஞான முறைகளை தான் சொல்றாங்க. அப்ப அதுல நாங்க பார்க்கலாம், நடத்தைவாதம் தத்துவார்த்த அணுகுமுறைக்கு பதிலாக விஞ்ஞானம் சார்ந்த செயல்முறை சார்ந்த அணுகுமுறைக்கு இடம் வழங்குகின்றது. நடத்தைவாதிகள் பொது விதிகளை அமைப்பதுடன் அதனை பகுப்பாய்வு செய்வதற்கு தமது ஆய்வில் வினாக்கொத்து, போட்டி முறை, தனியார் ஆய்வு போன்ற நுட்ப முறைகளை பயன்படுத்தி துல்லியமான முடிவுகளையும் பெற்றுக் கொள்கின்றது. இப்ப பாருங்க, நடத்தைவாதம் தத்துவார்த்த அணுகுமுறைக்கு பதிலாக விஞ்ஞானம் சார்ந்த, அப்ப நாங்க ஏற்கனவே பார்த்த தத்துவார்த்தம் என்று சொல்லக்கூடிய தத்துவார்த்தம் என்றால் அது உண்மைமை ஒழுக்க நெறி என்று சொல்வதுதான் தத்துவார்த்தத்தின் பண்பு. அவ இவ்வாறான தத்துவார்த்த அணுகுமுறை என்ற விஷயத்தை இல்லாம அப்படி எண்ணங்கள் எல்லாம் பயன்படுத்தாம நடத்தைவாதத்துல தன்மை என்னண்டா, அதாவது விஞ்ஞானம் சார்ந்த செயல்முறை. அப்ப விஞ்ஞானம் சார்ந்த செயல்முறை இப்ப உதாரணமாக நாங்க அரசறிவியல விஞ்ஞானம் சார்ந்த செயல்முறைகள் நிறைய இருக்கு. இந்த புள்ளிவியல் முறை, வினாக்கொத்து முறை, அதே போல நீங்க பார்த்துருப்பீங்க இதுல ஒரு எலெக்ஷன் ஒன்று இருக்கு. அரசறிவியல் பார்ப்போம் படிக்க வேண்டியது. அதுவும் ஒரு கணித முறையை கொண்டுதான் நடக்கும். வீதாசார பிரதித்துவம் சொல்லி. அப்ப இந்த வீதாசார பிரதித்துவம் வந்துட்டு ஒரு புள்ளி விவரியல் முறை. இதுலேயும் கணக்கீடு இந்த கணிதத்துல பயன்படுத்தப்படுகிற முறைகள் எல்லாம் இருக்கு. கணிதம் பண்ணக்குள்ள விஞ்ஞான முறை தானே. அப்ப அதுல பயன்படுத்தக்கூடிய முறைகள் எல்லாம் இதுல இருக்கு. சரியா? அப்ப அதனால தான் இதுல நாங்க பார்க்கலாம் என்னண்டா விஞ்ஞான முறைகளையும் பயன்படுது. அப்ப இதுல சில விஞ்ஞான முறைகளை நாங்க பார்க்கலாம். என்ன? போட்டி முறை, தனியார் ஆய்வு, நுட்ப முறை, வினாக்கொத்து முறை, இவ்வாறான செயற்பாடு, புள்ளி விவர முறை. அப்ப இதையெல்லாம் நாங்க ஏன் நாங்க சொல்றோம்டா, இவ்வாறான முறைகளை கொண்டும் நாங்க என்ன செய்யலாம், விஞ்ஞான முறைகளை பயன்படுத்தியும் சில முடிவுகளை நாங்க எடுக்கலாம். அப்ப இவ்வாறானதை நீங்க தெளிவுபடுத்திக்கணும். அப்போ அதே போல அரசியல் அணுகுமுறைன்ற அடுத்த பண்பு துறைசார் அணுகுமுறை. இப்ப துறைசார் அணுகுமுறை என்பது இப்ப நாங்க விஞ்ஞான முறைகளை எப்படி நாங்க பயன்படுத்துறோமோ அதே மாதிரிதான் அடுத்தது துறைசார் அணுகுமுறை எனக்குள்ள இதுலேயும் நடத்தை அரசியலுக்கு பிற சமூக விஞ்ஞானங்களுக்கு இடையில் நெருங்கிய தொடர்பை ஏற்படும். இந்த நாங்க பன்மைத்துவ அணுகுமுறை பார்த்தோம் தானே, அதுல ஏனைய சில துறைகளை கொண்டு நாங்க என்ன செய்யறோம், பன்மைப்படுத்தி பார்க்கிறது இந்த பன்மைத்துவம் என்று சொல்றோம். பன்மைத்துவ அணுகுமுறை சொல்றோம். அதுல முக்கியத்துவமான சில துறைகள், ஆரம்ப கால துறைகள், இடையில உள்ள துறைகள், உருவமகால துறைகள்லாம் நாங்க பார்த்தோம். ஆனா அதே மாதிரி தான் இதுலேயும் ஒரு சில விடயங்களை சொல்றாங்க. துறைசார் அணுகுமுறை என்பது நடத்தைவாத அரசியலுக்கு பிற சமூக விஞ்ஞானங்களுக்கு இடையில நெருங்கிய தொடர்பு ஏற்படுகிறது. அப்ப பிற சமூக விஞ்ஞானங்கள்ல இப்ப நாங்க பொருளியல் அறிக்கிறோம், அதே போல சமூகவியல் அறிக்கலாம், உளவியல் அறிக்கலாம், மாண்டவியல், இப்படியான சில பிற சமூகவியலோட என்ன செய்யலாம்டா நாங்க மனிதனின் அரசியல் நடத்தையை ஆராயும் போது அவற்றை பாதிக்கும் சமூக பொருளாதாரம், உளவியல் காரணிகளை சுற்றி அவற்றை காட்டுகின்றது. அரசியலுக்கும் சமூகவியல், பொருளியல், உளவியல் மற்றும் மாண்டவியல் போன்ற துறைகளுக்கு இடையில் நெருங்கிய தொடர்புமே. அப்ப இதுல நாங்க என்ன பார்க்கலாம்டா, இந்த விஞ்ஞானத்தை கொண்டு பயன்படுத்தக்குள்ள இதுல ஏனைய சில துறைகளோட என்னென்ன தொடர்பு இருக்கி, அப்ப இதை தொடர்பு இருந்தா இதுல நாங்க எதை சேர்க்கலாம், எதை நாங்க என்ன விளக்கலாம் என்ற விஷயத்தை இதுல ஆய்வு செய்யலாம். அதே போல எதை நாங்க பொருளியல்ல நாங்க பயன்படுத்தக்குள்ள எந்த விஷயத்தை தொடர்ந்து நாங்க பேணலாம் என்றதை பார்க்கலாம். அதே போல சமூகவியலோட அரசறிவியல் எந்த விஷயத்தை கொண்டு தொடர்ந்து பார்க்கலாம் என்று நாங்க ஆய்வு செஞ்சு இதுல முடிவு எடுக்கக்கூடிய மாதிரி இந்த துறைசார் அணுகுமுறை இதுல ஒரு முக்கியத்துவமாக இருக்கு. அப்ப விஞ்ஞானத்திட பண்புகளை இந்த 5 விடயங்களை நாங்க முக்கியத்துவப்படுத்தலாமா இல்லையா? முக்கியத்துவப்படுத்தலாம். நேரம் 7:45, 15 நிமிஷம் கூட போய் சரி நாங்க அடுத்த இதுல இப்படி நாங்க முடிச்சிட்டோம். இது மட்டும்தான் கொஞ்சம் பெரிய பகுதி. சரியா? சரி நாங்க அடுத்த பகுதியில முடிப்போம். என்ன உங்களுக்கு கிளாஸுகள் இருக்கவங்க 7:44. சரி, எனக்கு மட்டும் கிளாஸ் ஒன்று இருக்கு. வார கிளாஸ் வந்துட்டு நாங்க ஒரு பெரும்பாலும் ஒரு 2 hours நான் போடுவேன். சரியா? ஏன்டா நாங்க அடுத்த கிளாஸுக்குள்ள இதை ஃபுல்லா முடிக்கிறதுக்காக தான். ஏன்டா அங்கால ஒரு 3 பேஜ் தான் இருக்கு, அது குயிக்கா முடிக்கலாம். பெண்ணியல் வாதம் வைக்கலாம், சின்ன சின்ன அணுகுமுறை தான். சரியா? அப்ப அதால நான் ஒரு டைம் உண்டு 6:30 இருந்து 7:30 டைம் நான் வந்துட்டு 8 மணி 8 அந்த டைமுக்குள்ள செட் பண்ணி தரேன். சரியா? கொஞ்சம் அந்த கிளாஸ்ல எல்லாரும் கலந்து கொள்ளுங்க. ஏன்டா
அதுக்கப்புறம் நான் எக்ஸாம் ஒன்று போட்டீங்க செவ்வாய்க்கிழமை. அதனால நீங்க இப்ப இருந்தே கொஞ்சம் என்ன செய்யுங்க, கொஞ்சம் படிச்சுட்டு வாங்க முதலாவது யூனிட். செவ்வாய்க்கிழமை போட்டால் தான் உங்களுக்கு எக்ஸாம் சரி. உங்களுக்கு எல்லாருக்கும் ஓகே செவ்வாய்க்கிழமை எக்ஸாம் போடுவது பிரச்சனை இல்லையா? அதுக்குள்ள படிக்கலாம் தானே? இல்லையேண்டா நாங்க செவ்வாய்க்கிழமை தப்பினாங்கல்ல, புதன்கிழமை போடணும். புதன்கிழமை போடுவோம். அப்ப உங்களுக்கு 2 நாள் டைம் இருக்குதானே. இப்போ சனி ஞாயிறு கிளாஸ் முடிச்சாலும் திங்கள் செவ்வாய் அதில் 2 நாள் இருக்கு. சரி, புதன்கிழமை நாம எக்ஸாம் செய்வோம். சரியா? புதன் உங்களுக்கு எக்ஸாம் நினைப்பு வச்சுக்கேன். சரியா? புதன்கிழமை 6 to 8 தயாராங்க. சரியா? ரைட், ஓகே. நாங்கள் முடிச்சுக்கொள்ளும். அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸை வந்துட்டு நான் உங்களுக்கு டைம் 6:30 இல்லாமல் 6 மணியிலிருந்து நான் ஒரு 8 மணிக்கு வரைக்கும் போடுறேன். சொல்லுங்க. சொல்லுங்க. சரியா? பிரச்சனை இல்லையா? ஈவினிங். புதன்கிழமை அது எக்ஸாமுக்கு தான் இது, கிளாஸ் இல்லை, எக்ஸாம். சரியா? புதன்கிழமை உங்களுக்கு சீனியர் மாதிரி கிளாஸ் நடக்கும். அது உங்களுக்கு நான் வந்துட்டு ஜூம் லிங்க் வந்துட்டு வேற இதில் டிவைஸில் கனெக்ட் பண்ணி என் ஃபோனோட தருவேன். சரியா? அது நீங்கள் 10 ஹவருக்கும் ஜூமிலேயே எக்ஸாம் செய்யலாம். ஆனால் நான் கிளாஸ் வந்துட்டு அந்த மைக் ஆஃப் பண்ணி போட்டு நான் கிளாஸ் செய்வேன். சரியா? நீங்கள் 8 வரைக்கும் செய்துட்டு நான் அந்த நிபந்தனைலாம் நான் போடுவேன். இப்போ 8 போடுவேன். சரியா? அதில் நீங்கள் எக்ஸாமை செஞ்சு போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டா சரி. நீங்கள் எனக்கு பேப்பரை எனக்கு சராண்டு அந்த 8 மணிக்குள்ளே முடிச்சாக்கல மலமாண்ட அனுப்பி வச்சா சரி. சொல்லுங்க. என்ன வெனிஸ்டே ஈவினிங்கா கிளாஸ், மார்னிங் வைக்கலுமா? இப்போ என்னண்டா வந்துக்கிட்டு ஒரு ஆள் மெசேஜ் போட்டு 6:00 7:30 வைக்கலாமான்னு கேட்டு பெரும்பாலும் சாத்தியங்கள் குறைவு. நீங்க என்ன செய்யுங்கன்னா நீங்க 7:30 ஜாயின் பண்ணினா அப்படி உங்களுக்கு சில வேளை சாத்தியப்பாடு இல்லை, அந்த டைம் சிக்கல் என்று சொல்ற நீங்க என்ன செய்யுங்கணுமா, நீங்க 7:30 ஜாயின் பண்ணுங்க. சரியா? நீங்க 7:30 அந்த எக்ஸாம் நடந்துக்கு அண்ணன் ஜாயின் பண்ணி 7:30 இருந்து 8:30 9:30 அந்த டைமை கவர் பண்ணி நீங்க எனக்கு அனுப்புங்க. எனக்கு மெசேஜ் ஒன்று தான், சார் நான் 7:30 ஜாயின் பண்ணினேன், நான் 9:30 தாரேன்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு சரியானே அதுக்குரியதை அனுப்பி வைப்பேன். இந்த கிளாஸுக்கு நம்மளோட பிள்ளைகள் வந்தவங்க அவங்களோட கிளாஸ் குரூப்பில் மெசேஜ் ஒன்று போடுங்க, உங்களுக்கு அந்த ரெக்கார்டிங் தரதுக்கு. சரியா? ஓகே, எல்லாருக்கும் ஜஸாக்கல்லாஹ். தேங்க்யூ வெரி மச். நன்றி.